யாழ்னியே 21. அன்று சுபா அலுவலகத்திற்கு வந்ததும் கௌதம் அவளை சந்திக்க வந்தார். என்னடா ஒர்க் இல்லையா? அதெல்லாம் இருந்துச்சுதான் என்ற கௌதம். அம்மாவுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சிருச்சு சுபா. உன் அப்பாவை பேச சொல்ல முடியுமா? நான் என்னால முடிஞ்ச வரை பேசிட்டேன், இறங்கி வர மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ண ஒன்னும் தெரியல என்றவன் அவள் முன்னிருந்த இருக்கையில் கைகளால் தலையை தாங்கி அமர்ந்தார். என்னடா கழட்டி விடலாம் நினைக்கிறியா? அடியே, அதுக்குதான் உங்க அப்பாவை பேச சொல்றேனாக்கோ என்றான் கோபமாக. ஓகே ஓகே கூல் என்றவன், நான் அப்பாவை பேச சொல்றேன் என்றார். நேற்று இரவு கௌதம் தன்னுடைய அலைபேசியை ஹாலிலேயே வைத்துவிட்டு சென்றிருக்க அந்நேரம் சுபா அழைத்தாள். திரை தாங்கி வந்த மை லவ் என்கிற புகைப்படத்தில் அதிர்ந்த வசந்தி கௌதம் என்று கத்தியதில் ஆழ்ந்த உருக்கத்திலிருந்த கௌஷிக் உட்பட பதறியடித்து ஹாலிற்கு வந்திருந்தனர். என்னத்துக்கு இந்த கத்து கத்துற? நல்லான் கெட்டிட கையில் இருந்த அலைபேசியை தூக்கி காண்பித்தார் வசந்தி. போச்சு, சோழி முடிஞ்சு கௌதம் மனதில் நினைக்க, வசந்தி இது ஒத்து வரவே வராதென்று பேச ஆரம்பித்து விட்டார். அவருக்கு சுந்தரேசனின் சொத்து விவரங்கள் தெரியாதோ என்னவோ. தெரிந்திருந்தால் முதல் ஆளாக சம்மதம் வழங்கியிருப்பார். மீனாளை மகனுக்கு மணக்க நினைத்ததே சொத்திற்காகத்தானே. அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவருக்கு மிஞ்சி போனால் வீடு சொந்தமாக இருக்கும், வேறென்ன இருந்து விட போகிறது என்று நினைத்தார். அவரின் பூர்வீக விவரம் எதுவும் அறியாதவராக சுந்தரேசன் எப்போதும் தன் பகட்டை வெளிக்காட்டியதில்லை. அவருக்கும் பெயர் சொல்லும் அளவிற்கு நிலபுலன்கள் இருக்கின்றன. அவர் இன்னமும் தன் தங்கை ஒவ்வொரு விஷயத்திற்கும் சீர் செய்யும் விஷயம் தெரியாது போலிருக்கு. கௌதம் எவ்வளவோ மன்றாடியும் வசந்தி தன் பிடியிலேயே நிற்க, பிடியமறிந்து தன்னிடம் பேசவே முகம் கொடுக்காத நல்லானிடம் எப்படி பேசுவென்றது கௌதம் தவிக்க, உனக்கு நாளைக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறேன் என்று சென்று விட்டார். ஒன்னும் இல்லாத வீட்டுல பொண்ணு எடுக்க சொல்றியா நீயே என்று மகனை பார்வையால் மிரட்டிவிட்டே நகர்ந்தார் வசந்தி. கௌதம் சொல்லியதை கேட்டதும், நீயும் நானும் தானே வாழப்போறோம், உனக்கு உன் அம்மா அப்பா வேணுமா என கேட்டாள் சுபா. அவர்களின் பணத்தாசை அவள் அறியாததா? கௌதம் அடிப்பட்ட பார்வை ஒன்றை அவன் புறம் விசிட, நான் கேட்டா என் அப்பா மொத்த சொத்தையும் எழுதி கொடுத்துருவாரு. ஆனா அப்படி எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு உங்க வீட்டுக்கு நான் வந்தாக்கா என் மனசு அங்க உண்மையான சந்தோஷத்தோட இருக்குமா கௌதம்? அவங்கள பத்தி உன்னை விடவா எனக்கு தெரியும் என கேட்டாள். கௌதம் அமைதியாக இருக்க, என் அப்பா உன் வீட்டுக்கு வந்தா உன் பேரன் முதல்ல மரியாதை கொடுப்பாங்களா என சுபா கேட்ட கேள்வியில், எல்லாம் தெரிஞ்சுதானே என் பின்னாடி சுத்தன என்றிருந்தான் கௌதம். இரவிலிருந்தே வசந்தியின் பேச்சில் ஒருவித அழுத்தத்தில் இருந்தவனுக்கு சுபாவின் கேள்வியில் பொறுமை பறந்திருந்தது. எஸ், உன் பின்னாடிதான் சுத்தன, உன்னை அவ்வளவு பிடிக்கும், எத்தனை முறை வேணாலும் சொல்லி காட்டிக்கோ, நான் மைண்ட் பண்ண மாட்டேன் என்றவளின் கைகளை மன்னிப்பாய் பற்றி கொண்டார். வீரானனை பேச சொல்வமா? கௌதம் யோசனை வழங்கினார். ஆல்ரெடி அப்பாவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், வீரா மாமா பேசியிருக்கு. இப்ப உங்க வீட்லயும் மாமாவையே பேச வைப்போம், அப்புறம் 2 குடும்பமும் மீட் பண்ணிக்கட்டும் என்றார். அண்ணன் இப்ப எப்படி சொல்றது? அங்கிட்டும் கொட்டா அறிஞ்சு சூழல் சரியில்லையே என்று கௌதம் கேள்வியை யோசிக்க, 1 வாரம் போகட்டும் கௌதம், இப்பதானே பொண்ணு பாக்குறேன்னு சொல்லி இருக்காங்க, பார்த்துக்கலாம் என்றாள் சுபா இலகுவாக. ஆனால் வாலியே முடிவு செய்யப்பட்ட சம்பந்தத்துடன் வீடு வந்தார் நல்லான். கௌதம் முற்றிலும் தன் சுயமிழந்த நிலை. நல்லான் மற்றும் வசந்தியிடம் எதுவும் பேச முடியாதவன் பலவற்றை யோசித்து தன்னையே குழப்பி ஒரு கட்டத்திற்கு மேல் முடியாதென வீரனுக்கு நேரத்தை பார்க்காது அழைத்து விட்டான். அன்று இரவு வீரன் மாந்தோப்பிற்கு கால்நடைகளுக்கு காவலுக்கு வந்திருந்தான். முதல் நாள் பாண்டியன் இருந்ததால் தொடர்ந்து குளிர்காற்று அவரின் உடல் நனுக்கு ஏதும் இழுத்து விட்டு விடுமோ என வீரன் தான் பார்த்து கொள்வதாக சொல்லிவிட்டான். இரவு பெங்களூர் செல்ல வேண்டிய கிளம்பிய பிரேமை லிங்கம் மதுரை சென்று பேருந்து ஏற்றிவிட்டு வர இரவு உணவு முடிந்து அறைக்கு கூட வராது கீழிருந்தபடியே மாந்தோப்பிற்கு சென்று விட்டான் வீரன். வீரனின் பார அமுகமும் ஒதுக்கமும் ஒரு நாளைக்கு மீனாளுக்கு நெஞ்சை எறுத்தது. மீனாளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இந்த அளவிற்கு கோபம் கொள்ளும் அளவிற்கு என்ன செய்தோம் என்று யோசித்து யோசித்தே மண்டை காய்ந்தாள். அவன் காவலுக்கு போய் மணியாச்சே, நீ அண்டி இன்னும் இங்கன உட்கார்ந்துருக்க? மீனாட்சி தொலைக்காட்சி முன் அமர்ந்து திரையை பார்க்காது எங்கோ வெறித்திருந்த மீனாளிடம் கூறினார். என்ன கிழவி சத்தம் ஓவரா வருது? கல்யாணமாகி 3 நாள் அவளை, அதுக்குள்ள உன் பேரை என்ன ஒத்தையில விட்டு போட்டு போயாச்சு. போறேன்னு சொல்றவங்கள வேணான்னு சொல்லி தடுக்க முடியல, உன் வாவெல்லாம் எங்கிட்டதான் அமத்தான் என்றாள். அடியாத்தி, எம்புட்டு பேச்சு பேசுற நீ பேசுற பேச்சுக்கு என் மவராசன் தாங்குவானா? உன்னை பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. கருப்பருக்கு பொங்க வைக்கணுமே, நீ சும்மா விடமாட்டேனதை காவலுக்கு சாக்க வச்சு ஓடிக்கேன் என்று அவர் நீட்டி முழுக்கி பேச, ஏன் அமத்தா நேரங்கால தெரியாம நீ பாட்டுக்கு பேசுற என்றவள், அப்படியே நடந்துட்டாலும் என்று மெல்ல முணங்கியவளாக எழுந்து சென்று விட்டாள். ஏட்டி அபி, பிள்ளைங்களுக்குள்ள எதுவும் சடவா இந்த முறுக்கு முறுக்கிட்டு போறா? மீனாள் சென்ற வேகத்தை கண்டு மீனாட்சி அபியிடம் விசாரித்தார். அப்படியெல்லாம் இருக்காதத்த,
அமிர்தம் தோப்புக்கு போன கோவமா இருக்கும் என்று நகர்ந்தார். வீரன் கரியனை பார்த்து 2 நாளாகி இருந்தது. கரியனும் சூழல் புரிந்த வீரன் தீவனம் வைத்தால்தான் சாப்பிடுவேன் என்று அடம் செய்யாது யார் வைத்தாலும் உண்டு கொண்டார். அவ்வீட்டில் கால்நடைகளுக்கும் புரிதல் இருந்தது. அந்த இருட்டிலும் தூரத்திலேயே வீரனின் வாசத்தை கண்டுவிட்ட கரியன் மா என்று அழைத்து முன்னங்காலை தரையில் தேய்த்து தலையை தன் எதிர்பார்ப்பை காட்டியது. கரியனின் தேடலை உணர்ந்த வீரன் எட்டி நடை போட்டு அவன் அருகில் வந்து கழுத்தோடு திமிலை சேர்த்து கட்டி கொண்டவனாக அவனின் நுண்ணெற்றியில் முத்தம் பதிக்க கரியனும் தன் நாவால் வீரனின் கன்னம் தீண்டியது. மற்றவைகளும் மா என்று குரல் கொடுக்க யாவற்றையும் நலன் விசாரித்து தீவனமிட்டு தோப்பிற்கு நடுவில் போடப்பட்டிருந்த கயிற்று கட்டிலில் வீரன் அமர்ந்த நொடி கௌதமிடமிருந்து அழைப்பு வந்தது. சொல்லுடே கௌதம். சாரின்னு டைம் பார்க்காம பண்ணிட்டேன். பிரச்சனை இல்லை, காரணம் இல்லாம நேரங்கால பார்க்காம கூப்பிட மாட்டியே, என்னன்னு சொல்லு என்ற வீரனுக்கு ஒரு யூகம் இருந்தது. கௌதம் தான் ஒரு பெண்ணை விரும்புகிறேன் என்று சொல்லிய பின்னரும் வசந்தி அமைதியாக இருந்ததற்கான காரணம் தாங்கள் முன்பு கௌதமை திட்டிடக்கூடாது என்பதாலேயே. திருமணம் முடிந்து 2 நாளுக்கு முன்பு ஊருக்கு சென்றிருக்க நிச்சயம் பெண் யார் என்று தெரிந்திருக்கும். வசந்தியும் நல்லானும் ஒரு ஆட்டம் ஆடியிருப்பர். அதற்கே கௌதமின் அழைப்பு. நொடியில் கிரகித்து விட்டான் வீரன். கௌதமாக சொல்லட்டும் என்று மௌனம் காத்தான். சுபாதான் நான் லவ் பண்ற பொண்ணுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னு உடனே குதின்னு குதிச்சுட்டாங்க. சுபா கிட்ட சொல்லி சுந்தரேசன் மாமாவை வரவழைச்சு பேச வைக்கலான்னு இருந்தா ஈவினிங் பொண்ணு பார்த்து பேசி முடிச்சாச்சு. நாளை மறுநாள் என்கேஜ்மெண்ட்னு சொல்றாங்க. என்ன பண்ணன்னு ஒன்னும் புரியலன. நீ பேசி பாரு பிளீஸ். இறுதியாக எரிஞ்சும் குரலில் கேட்டிருந்தான். இப்போதான் ஆன்சைட் போக சான்ஸ் வந்திருக்கு. நேத்து தான் 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட் சைன் பண்ண. இப்போ போக முடியாதுன்னு சொன்னா வேலையே போயிடும். இந்த சூழல்ல சுபாவை விட்டும் போக முடியாது. மண்டை காயுதுன்னு. நான் பேசினாக்க உன் அப்பா அம்மா இன்னும் முறுக்கு வாங்களே. நான் மாமாவை பேச சொல்லுறேன், வசனப்படாத என்றார். மாமாவே அப்பாவுக்கு பயந்துதான் பேசுவாரு. அவர் பேச்செல்லாம் மிஸ்டர் நல்லானடா எழுபடாதுன்னு. உன் மேல கொஞ்சம் பயம் இருக்கு. நீனாக்கா என்ன சொல்ல வரன்னாவது கேட்பாரு என்ற கௌதமுக்கு வீரன் பேசினால் நன்றாக இருக்கும் என்ற எண்ணம். சரிடே, நான் பாத்துக்கிறேன் என்று வீரன் சொல்லிக்கொண்டே திரும்ப மீனால் அவன் அருகில் கட்டிலில் அமர்ந்தவள் அவனது மடியில் தலை வைத்து படுத்திருந்தாள். சுபா வேற பொண்ணு பார்த்து முடிவு பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதுல இருந்து அழுகிட்டே இருக்கான்னு அவளிடமும் பேச என்றாள். மத்தளுக்கு 2 பக்கம் ஏடி என்பதை போல தான் இப்போது கௌதமின் நிலையும். ஒரு பக்கம் சுபா, மறுபக்கம் அவனது பெற்றோர். வீரனின் கை தன்னவளின் சிகை வருடி கொடுத்தபடி இருக்க கௌதமிடம் பேசிக் கொண்டிருந்தாள். அவனை தொல்லை செய்யாது மீனாலும் கண்களை மூடிக்கொண்டாள். அவளுக்கு வீரனின் ஒதுக்கத்திற்கு காரணம் தெரியாது. 2 நாட்களாக ஒன்றாக இருந்த அறையில் அவனின்றி தனித்து இருக்க முடியவில்லை. ஒரு நாள் அவனது கைவளவில் உறங்கியதே அவளின் மனம் வேண்டியது. உரைக்கும் வராது சன்னல் திண்டில் அமர்ந்து இருளை வெறித்திருந்தவள் ஒரு நிலைக்கு மேல் முடியாதென வீரனிடமே சென்று விடலாம் என முடிவு செய்து அறை கதவனை திறந்து வெளியில் வர மாடி வராண்டாவில் லிங்கம் நடந்து கொண்டிருந்தான். ஒருங்கள கதவு திறக்கும் சத்தத்தில் மீனாலை ஏறிட்ட லிங்கம் வினவ, மாமா கிட்ட போறேன் என்றாள். அன்னை இல்லாம ஒரு நாள் உறங்க முடியாதோ என்ற லிங்கம், நீங்க தான் எங்க அண்ணனை வேணாம்னு சொல்லிட்டு இருந்தீங்க என்று கிண்டல் செய்து சிரித்தான். அதுக்கு இப்ப என்ன? மதனின்னு மரியாதை இல்லாம என்ன பேச்சு பேசுதா? காலையில அம்மத்தா கிட்ட போட்டு கொடுக்கிறேன் இரு என்று மீனால் விரல் நீட்டி மிரட்டிட லிங்கம் தலைக்கு மேல் கைகளை குவித்து போதும் என்றார். அது அந்த பயம் இருக்கணும் என்று மீனால் சிரிப்போடு படியிறங்க, நான் வந்து விட்டு போட்டு வரட்டுமா மீனா குட்டி என கேட்டான். நம்ம பண்ணைக்கு மாமா, எனக்கு என்ன பயம், நான் போய்க்கிடுத என்றவள் கீழே அனைவரின் கதவு மூடியிருப்பதை உறுதி செய்து கொண்டு வீரன் இருக்கும் மாந்தோப்பிற்கு வந்து விட்டாள். வீரன் அலைபேசியில் பேசிக் கொண்டிருக்க அமைதியாக அவனது மடியில் படுத்துக் கொண்டாள். தானாக அவன் கை தன் தலைவரிடமே அத்தனை நேரவிருந்த தவிப்புகள் அடங்கி நொடியில் உறங்கி போனாள். இருப்பினும் அவனது வருடல் மட்டும் நிற்கவே இல்லை. கௌதமிடம் பேசிக் கொண்டிருந்தவனுக்கு 2வது அழைப்பு வர, நான் சுபாவுக்கு கால் பண்ணி பேசுறேன் கௌதம், நீ ஏதும் நினைக்காம உறங்கு என்று சொல்லிவிட்டு மற்றொரு அழைப்பினை ஏற்றான். லிங்கம் தான் அழைத்திருந்தான். வந்துட்டாடே. லிங்கம் கேட்கும் முன்பே அவன் இதைத்தான் கேட்க அழைத்திருக்கிறான் என்பது புரிந்து பதில் சொல்லி இருந்தான் வீரன். ரொம்ப தைரியம் வந்துருச்சுன்னே மேடத்துக்கு. வாவும் கூடி போச்சு. என்ன பேச்சு பேசிட்டு பயமே இல்லாம கிளம்பியாச்சு. நான் அவங்களுக்கு மதனின்னு மரியாதை கொடுக்கணுமா? லிங்கம் சொல்லிவிட்டு சிரிக்க, கொடுடே கொடுக்கணுமே என்றான் வீரனும் சிரிப்போடு. அண்ணே என்று இழுத்த லிங்கம், உங்க ஆட்டத்துக்கு நான் வரல என்று வைத்து விட்டான். அலைபேசி எட்டி மரத்தண்டில் வைத்தவன் தலை குனிந்து தன் மடியில் படுத்திருப்பவளை பார்த்தான். வீரனின் வயிற்றில் முகம் புதைத்து ஒரு கையால் அவனை சுற்றி கட்டிக்கொண்டு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். மனைவியையே ரசனையோடு பார்த்திருந்த வீரன் மென்மையாக அவளின் நெற்றியில் இதழொற்றி,
இந்த வா என்ன வார்த்தை சொல்லுச்சு என்று விரல் கொண்டு இதழ் தொட்டு அழுத்தமாக கன்னம் கிள்ளிட தூக்கம் கலைந்து கத்திக்கொண்டு எழுந்து அமர்ந்தாள். வீரன் கிள்ளிய இடம் சிவந்து விட்டிருந்தது. ஏன் மாமா கிள்ளுனா? வலிக்குது. முகம் சுருக்கியவளாக தேய்த்து கொண்டவளின் கண்கள் கலங்கி இருந்தது. வலிக்கட்டும் என்ற வீரன் அவளின் கண்கள் துடைத்து கன்னத்தில் தன்னுடைய உள்ளங்கை பதித்தான். சொல்றது செய்யறது வேறையா இருக்குது. மீனாள் முறைத்து கொண்டே சொல்ல, எதுக்கு இங்கன வந்த, அதுவும் இந்த இருட்டுல என கேட்டான். நீ இல்லாம உறக்கம் வரல மாமா என்று சினுங்கியவளாக அவனின் மடியில் தலை சாய்க்க பார்க்க தடுத்தவன், தள்ளிப்பொடி என்றான். ரொம்ப பண்ற மாமா நீ, இன்னைக்கெல்லாம் ரொம்ப தேட வைக்கிற, கிட்ட வந்தாக்கா மறைச்சுக்கிட்டு வீராப்பா போற என்றவளின் குரல் தடுத்தது. 2 மணி நேரம் நான் இல்லாம அந்த வீட்டுல உன்னால இருக்க முடியல. இதுல அவங்க ஐயா வீட்டுக்கு போறாங்களாம். வீரன் சொல்லி காட்டியதில் அவனுக்கான கோபம் என்னவென்று மீனாளுக்கு தெரிந்தது. அது ஏதோ அந்த நேரம் சடவுல அப்படி தோணிச்சு சொல்லிவிட்டேன். அதுக்குன்னு மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு சுத்திவியா மாமா நீ என்றவள் அவனை கட்டிலில் தள்ளி அவன் நெஞ்சில் கைகள் ஊன்றி தானும் அவன் மீது விழுந்திருந்தாள். இன்னொரு வாட்டி விளையாட்டு பேச்சுக்குனாலும் இப்படி உனக்கு தோணக்கூடாதுல, அதுக்குதே என்றவனின் கீழுதட்டை பெருவிரல் மற்றும் சுட்டு விரல் கொண்டு அழுத்தி பிடித்து இழுத்து முத்தம் வைத்தவள், ரொம்பத்தையும் கோபம் வருது மாமா என்றாள். உன் விஷயம் என்ன, இதுக்கு மேலவும் வரும். இன்னொரு வாட்டி என்னை விட்டு போறங்கிற நினைப்பு கூட வரக்கூடாது என்றார். அவனது குரலில் அத்தனை அழுத்தம், வார்த்தையில் அடர்த்தி. அதெல்லாம் போக மாட்டேனாக்கோ. வாழ்க்கை முச்சோடு உன்னை இம்சை பண்ணிக்கிட்டே இருக்கணும் மாமா, எம்பிட்டு இருக்குது என்றவள் அவனின் மார்பு மீதே தலை வைத்து கண்களை மூடிட தன் இரு கைகளை அவளை சுற்றி கோர்த்தவனாக தன்னோடு இறுக்கிக் கொண்டான். நிமிடங்கள் சில இருவருக்கும் அப்படியே நீண்டது. இந்நேரம் இதம் அது கொடுக்கும் நிறைவே போதுமாக இருந்தது. தங்கம், மாமா காலையில வெள்ளன சென்னைக்கு கிளம்புற என்றார். எதுக்கு மாமா? கௌதம் சுபா கல்யாண விஷயம் பேசணும் என்றவன் கௌதம் அழைத்தது அவன் பேசியதனை எல்லாம் கூறினான். நாமெல்லாம் சொன்னாக்க கேட்கும் ஆளா மாமா அவிக? பேசி பார்ப்போம் என்றவனிடமும் இது சாத்தியமா என்ற பெருமூச்சு. 2 மாமாக்கும் பேசணும் என்றவன், நீ எழும்பு என்றார். என்று தலை செத்தவள், இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கலாம் மாமா என்றாள். அவனும் அவள் சொல் கேட்டு அமைதியாகினான். அவன் பெரியவர்களிடம் பேசிவிட்டு சற்று நேரம் உறங்கிட வேண்டும். நாளுக்கான அலுப்பு அவனிடம். சோர்வு நீங்கினால்தான் காலையில் கிளம்ப முடியும். அதற்காக மீண்டும் அவளிடம் எழுந்திருக்க சொல்ல அவளும் முடியாதென்றாள். இதென்ன அடம் தங்கம், அப்படிதான் பண்ணுவ என்றவள். காலையில போகும்போது விவரமா பேசிக்குமாமா, இப்ப எதுவும் நினைக்காம என்னோட இரு என்றாள். உரிமையாக கட்டளையாக. படுத்துரடி என்றவன் அவளை தன் பக்கம் சரித்து அவள் மீது கையிட்டு படுத்தவன் அவளோடு உறங்கி போனான். 2 மணி நேரம் கழித்து தானாக விழித்தவன் லிங்கத்திற்கு அழைத்து, இங்கிட்டு வாடே என்றாள். தங்கம் என்று விழித்திட அவளிடம் அசைவில்லை. தங்க பொண்ணு என்று கன்னம் தட்டிட, அதுக்குள்ள விடிய போகுதா மாமா என கேட்டுக்கொண்டே எழுந்தமர்ந்தாள். லிங்கமும் வந்து சேர, பாத்துக்கிடு, இன்னைக்கு ஒரு நாள் ஆளை ஹோட்டல் எல்லாம் மேனேஜர் கிட்ட சொல்லி பாத்துக்கிடுடே. நீ இங்கனவே தொழுவம் கட்டுற இடத்துல நில்லு. சென்னைக்கு போற சோழி இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன் என்று மேலோட்டமாக விடயத்தை கூறினான். அடுத்த பஞ்சாயத்தா? லிங்கம் சிரித்திட தம்பியின் தோளில் தட்டினான் வீரன். லிங்கம் வந்ததை கூட உணராது மீனாள் உட்கார்ந்து கொண்டே தூங்க, தங்கம் எந்திரி, 3 மணி ஆகுது, இப்ப கிளம்பினாத்தையும் சரியா இருக்கும் என்று அவளின் கண்ணம் பிடித்து ஆட்ட, விடிஞ்சு போமாமா இப்போ கட்டிக்கா என்று நின்றிருந்தவனின் மீதே தலை முட்டி இடைப்பிடித்து உறங்க லிங்கம் மாடுகள் பக்கம் நகர்ந்திருந்தார். அடியே, லிங்கம் இருக்காண்டி எந்திரி என்று அவளின் காதில் வீரன் பற்களை கடித்துக் கொண்டு சொல்ல வீரனை அணைத்திருந்த கைகளை பட்டென்று எடுத்தவள் வேகமாக கட்டிலை விட்டு இறங்கியிருந்தாள். லிங்கு, தம்பி அருகில் வந்ததும், நீயும் படுத்துக்கோட, கொஞ்சம் மின்னுக்கத்தான் எல்லாத்துக்கும் மருதீனி போட்டேன், இனி விடிஞ்சு போட்டா போதும் என்ற வீரன் மீனாளை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றான். பாதி உறக்க நிலையில் அவனில் சரிந்து நடந்தபடியே வீடு வந்து சேர்ந்தனர். ரூமுக்கு போ தங்கம் என்று அவளை அனுப்பி வைத்தவன் பின்கட்டுக்கு சென்றான். அங்குதான் தாழ்வாரத்தில் பாண்டியன் கட்டில் போட்டு படுத்திருந்தார். அருகில் சென்றவன், ஐயா என்று அழைத்திட ஒரு குரலுக்கு எழுந்து என்னவென்று கேட்டார். சரியா தூக்கம் இல்லைங்களா? கூப்பிட்டுதான் விழிச்சுக்கிட்டீங்க என்ற வீரன் அவர் முன்னிருந்த சிறு திண்ணையில் அமர்ந்தான். எங்கனாப்பு, அரை தூக்கந்தே, வயசாகுதே என்ற பாண்டியன், ஏதும் ஜேதியா கண்ணு என கேட்டார். வீரன் சொல்லியதும் அவருக்கு அத்தனை அதிர்வு. எப்படிப்பு வசந்தி கிட்ட சுபா வாழ்க்கையை நடத்தும்? அவருக்கு சுபாவை நினைத்து அப்போதே கவலை ஆரம்பித்து விட்டிருந்தது. அதெல்லாம் கௌதம் சமாளிச்சுக்கிடுவான் ஐயா. நாம இப்போ சென்னை கிளம்பணும். நம்ம சுபாவுக்காக, சுந்தரேச மாமாவுக்காக ஒரு முறை பேசி பார்த்துடுவோம் என்றார். பாண்டியனும் சரியென தலையசைத்தார். செத்த மின்னுக்குதே மாமாவுக்கு போன் போட்டு விஷயத்தை சொன்னேன். அவர் அப்படியே அங்கன வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு.
நாம கிளம்புவோம், மருத மாமாவும் வந்துடுவாரு, நீங்க தயாராகுங்க என கூறி உள்ளே சென்றார். மாந்தோப்பிலிருந்து வரும்போதே சுந்தரேசனுக்கும் மருதனுக்கும் ஒன்றாக அழைத்து இருவருக்கும் சேர்த்தே சொல்லியிருந்தான். தூங்குவன்னு நினைச்ச அறைக்குள் வந்த வீரன் சட்டையை கழட்டி ஆங்கரில் மாட்டியவனாக என்று ஜன்னல் திண்டில் அமர்ந்திருந்தவளிடம் பேசினான். ஐயா, மாமா போனா போதாதா, நீயும் போவணுமா மாமா? மீனாளின் சுருங்கிய முகம் அவனை என்னவோ செய்தது. அருகில் வந்தவன் அவளின் தலையை தன் வயிற்றோடு அழுத்தியவனாக, நம்ம சுபாவுக்காகடே, நாமதே எல்லாம் பார்த்து செய்யணும் மாட்டிக்கு என்றவன் அவளின் உச்சியில் அழுத்தமாக இதழ் பதித்து விலகினான். நானும் வரட்டா மாமா? தங்க பொண்ணு என்று இடையில் கைக்குற்றி நின்றவன், இப்ப போனா ராத்திரிக்கு வந்துட போற, என்னத்துக்கு இம்புட்டு தவிக்கிற என்றான். தெரியல மாமா, 2 நாதே ஆகுது, ஆனா உன்னை விட்டு இருக்க முடிய மாட்டேங்குது. இப்போ நினைச்சா நானா அத்தனை வீம்பா நீ வேணாமன்னு இருந்தேன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்குது என்றவள், எப்பவும் உன் மேல இதே கிறுக்கோட இருக்கணுமாமா என்றாள். அவள் இத்தனை வருடம் சொல்லாது வீரனை ஏங்க விட்ட மொத்த காதலையும் சிறு சிறு வார்த்தையில் காட்டியிருந்தாள். வீரன் நின்ற இடத்திலிருந்து தன் 2 கைகளையும் அகல விரிக்க தாய்ப்பறவையின் இறக்கைக்குள் தஞ்சம் புகும் குட்டி பறவையாய் அவனில் புகுந்திருந்தாள். பழகிக்கோ தங்கோ, எப்பவும் ஒன்னாவே இருக்க முடியாது. 2 நாள் 3 நாள் வேலை விஷயமா பார்த்துக்காம இருக்கிற சூழல் வரும். அப்பெல்லாம் இதே மாதிரி வசனப்பட்டுக்கிட்டே இருப்பியா நீ என கேட்டவன், தூரம் இருந்தாலும் 2 மனசு ஒன்னா இருக்கே, அது போதாதாக்கும், உன் நினப்பு போதும் தா, வாழ்க்கையை ஓட்டிப்படுவேன் என்ற வீரனின் இறுதி வார்த்தை மீனாளின் இதழ்களுக்குள் மறைந்தது. அப்படி ஒரு வன்மை! வீரன் இதனை முற்றிலும் அவளிடம் எதிர்பார்க்கவில்லை. வீரன் தான் பிரித்து விலகுமாறு ஆனது. நீ இப்படி பண்ணாக்கா எப்படி போறது? சலிப்பாக வினுவினான். போவாத மாமா என்றவள் அடிங்க என்ற வீரனிடம் சிக்காது அறையை விட்டு வெளியேறியவளாக, கடுங்காப்பி போடுறேன், கிளம்பி வா மாமா என ஓடிவிட்டாள். சேட்ட என்று மனைவியை செல்லமாக வைத்தவன் அடுத்த சில நிமிடங்களில் தயாராகி வந்திருந்தான். பாண்டியன் மீனாட்சி மற்றும் அபியை எழுப்பி சொல்லி இருக்க அவர்களும் விழித்திருந்தனர். மருதன் முகம் வாட்டமாக இருந்தது. ஐயா, வசந்தி ஏது வா துடுக்கா பேசி புட்டான கோவப்படாது சாமி, பொம்பளை புள்ள வாழ்க்கை, பார்த்து பதவிசா பேசி போட்டுவாங்க என்றார் மீனாட்சி. அபியால் சுத்தமாக இதனை நம்ப முடியவில்லை. சுபாவும் கௌதமும் எப்படி என்று. அமிழ்தா, அபி கலக்கமாக வீரனை விளைத்திட, மாமாவுக்கு ஒரு சொல் வராம நான் பாத்துக்கிடுதேமா என்றான் அவரின் கைப்பிடித்து. அதெல்லாம் என் மவராசம் பாத்திப்பே, நீ கண்ணத்தோட அபிராமி என்று மீனாட்சி, பார்த்து சூதானமா வண்டி ஓட்டாப்பு என்றார் வீரனிடம். மீனாள் அனைவருக்கும் காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள். விடிஞ்சதும் ஒரு 8 அம்மா கிட்ட சொல்லிவிடு கண்ணு, நல்லா உறங்கிட்டு இருந்தா, எழுப்ப வேணாம்னு வந்துபட்டேன் என்றார் மருதன் மகளிடம். சரிங்கய்யா என்று மீனாள் வீரனுக்கு காஃபி கொடுக்க, என்ன டீ அப்படி பாக்குற, சுத்தி இருக்கவக அம்புடலையா என தம்ளரை கையில் எடுத்துக்கொண்டு வீரன் கேட்டார். அவன் ஒரு வாய் பருக, இந்த மெரூன் சட்டையில அம்சமா இருக்கு மாமா, கடிச்சு திங்கன மாட்டிக்கு தோணுது என்று அவனுக்கு மட்டும் கேட்குமாறு அவள் குனிந்து மெல்லொளியில் கிசுகிசுக்க குடித்த காஃபி புறையேறியது அவனுக்கு. பார்த்து பார்த்து குடி மாமா என்று அவனின் தலையை தட்டி விட்டவள், ஒரு கடி கடிச்சுக்குவா மாமா என்று கண்ணடிக்க குப்பென்று சிவந்து விட்ட முகத்தை மறைக்க வீரன் படாத பாடுபட்டு போனான். சென்னையை நெருங்கிய சமயம் வீரன் கௌதமிற்கு அழைக்க பல அழைப்புகள் எடுக்கப்படாமலே போனது. வீரனுக்கு என்னவானது என்று குழப்பம். சுபாவுக்கு அழைக்க அவளின் விடுதி தோழி அழைப்பை ஏற்றிருந்தாள். சுபா, நான் சுபா ஃப்ரெண்ட் என்ற பின் நடந்ததை தெரிவிக்க வீரன் பட்டென்று பிரேக்கினை அழுத்தி இருந்தான். கார் கிரீச் என்ற அதீத சத்தத்தோடு நின்றிருந்தது. அமிழ்தா, பார்த்துப்பா, பாண்டியனும் மருதனும் ஒன்றாக கூறினர். எந்த ஹாஸ்பிட்டல்? வீரனின் கேள்வியில் பெரியவர்கள் இருவரும் பதட்டம் கொண்டனர். அப்பெண் மருத்துவமனை பெயர் சொல்லிட அவளுக்கு நன்றி தெரிவித்து அலைபேசியை வைத்தவன், சுபா தற்கொலை முயற்சி பண்ணியிருக்கா என்றான். என்னப்ப சொல்ற? நாம தான் பேசுறோம்னு சொல்லி இருந்தோமே, அதுக்குள்ள என்ன அவசரமாட்டிக்கு? மருதனும் பாண்டியனும் மாற்றி மாற்றி புலம்பிட வீரன் சுந்தரேசனுக்கு அழைத்து எங்கிருக்கிறார் என்பதை விசாரித்தான். சென்று கொண்டிருந்த இடத்திலேயே இறங்கிக் கொண்ட வீரன் மருத்துவமனை பெயரினை சொல்லி, நீங்க 2 பேரும் போங்க, மாமா 10 நிமிஷத்துல இங்க வந்துடுவார், நான் அவர் கூடால வாரேன் என்று கூறி அவர்களை அனுப்பி வைத்தான். வீரன் சுந்தரேசனிடம் விடயத்தை சொல்லாது மருத்துவமனைக்கு அழைத்து வந்திருந்தான். மருத்துவமனையை பார்த்து, சுபா ஏதோ பண்ணிக்கிட்டாளா அமிழ்தா என்று சற்று திடமாகவே கேட்டார். மனைவியின் இழப்பையே மகளுக்காக தாங்கிக் கொண்டவருக்கு அந்த திடம் இப்போதும் இருந்தது. கையை கழிச்சுக்கிட்டாலாம் என்ற வீரன் நொடியில் தளர்ந்து விட்டவரை கைத்தாங்களாக உள்ளே அழைத்து வந்தான். பாண்டியன் மற்றும் மருதன் வந்ததை கூட உணராது கௌதம் வெறித்தபடி அமர்ந்திருக்க இருவரும் அவனது இருபுறமும் அமர்ந்திருந்தனர். கௌதம் முன் சென்று வீரன் நின்றிட, நான் என்று கௌதம் அவன் மீதே தலை முட்டி அழுகையில் கரைந்தான். அவளை ரொம்ப பிடிக்கும்,
ஆனா வலி கொடுக்கிற அளவுக்கு பிடிக்கும்னு இப்பதான் தெரியுது என்றவனின் அழுகையை சுந்தரேசன் உணர்வற்ற பார்வையால் பார்த்தார். அன்று சுந்தரேசன் சுபாவிற்கு வீரனை கேட்டபோது அவன் முதலில் சொல்லியது தன் மனம் மீனாலை விரும்புகிறது என்பதைத்தான். அவர் அதிரவோ கோபப்படவோ இல்லை. கூடவே வளர்ந்திருக்கும் போது விருப்பமும் பிடித்தமும் இயல்பானது என்பதை ஏற்றுக்கொண்டார். அடுத்த கட்டமாக சுபாவுக்கு வெளியில் பார்க்க வேண்டும், அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகிறது, நான் இருக்கும் போதே ஒருத்தன் கையில் பிடித்து கொடுத்து விட்டால் கடைசி காலம் நிம்மதியாக இருக்கும் என்று அவர் சொல்ல, கௌதம பேசலாமா மாமா என்றிருந்தான் வீரன். லிங்கம் இருக்கும்போது அவனை விட்டுட்டு வீரன் கௌதமை சொல்லவுமே காதல் என்பதை கண்டு கொண்டார் சுந்தரேசன். அதனை அவர் கேட்கவும் செய்திட ஒப்புக்கொண்டான் வீரன். சுபா சென்னையில வேலைக்கு சேர்ந்ததே கௌதமிற்காகத்தான் என்றார். சுந்தரேசன் வசந்தியை நினைத்து பெரிதும் தயங்க கௌதமின் குணநலன்களை எடுத்துச் சொல்லி வசந்தியை தான் பார்த்துக் கொள்வதாக பொறுப்பினை தன் மீது ஏற்றி அவரை சம்மதிக்க வைத்திருந்தான். அப்போது மகள் கௌதமிற்காக தன் உயிரை விடுமளவிற்கு செல்வாள் என்றும் அவளுக்காக அவன் உயிர் வழி கொள்வான் என்றும் அன்று நம்பாத அவர்களின் காதலின் ஆழத்தை இன்று நம்பினார். அன்று வீரனின் பேச்சிற்காக மட்டுமே சம்மதம் சொன்னவர் இன்று கௌதமின் கண்ணீரை கண்டு அவன் தன் மகள் மீது வைத்திருக்கும் காதலுக்காக அவர்களின் நேசத்தை மனதால் ஏற்றுக்கொண்டார். அழுவாதடே, ஒண்ணும் ஆவாது என்ற வீரன் சுபாவிற்கு சிகிச்சை அளித்த அறையிலிருந்து மருத்துவர் வெளியில் வரவும் அவரிடம் சென்றார். நல்ல வேலை, வெயின்ல ஆழம் படல, இருந்தாலும் பிளட் நிறைய போயிருக்கு, ட்ரிப்ஸ் முடிஞ்சது மயக்க தெளிஞ்சிடும், கூட்டிட்டு போங்க என்றார் மருத்துவர். அதான் ஒண்ணும் இல்லையே, அவ ஓகே தான், நீ அழுவுறத நிறுத்துடே என்று கௌதமை தெற்றிய வீரன் செவிலியிடம் சென்று ட்ரிப்ஸ் முடியும் நேரத்தை கேட்டு வர அப்போது 2 காவலர்கள் அங்கே வந்தனர். சூசைட் என்பதால் மருத்துவமனையில் காவலர்களிடம் புகார் கொடுத்திருப்பார் என்று அவர்கள் நினைக்க, வந்த ஆய்வாளரோ தற்கொலைக்கு தூண்டிய நபரை அரெஸ்ட் பண்ணிட்டோம், விக்டிமிடம் ஸ்டேட்மெண்ட் வாங்கணும் என்று சொல்ல அனைவரும் புரியாது பார்த்தனர், வீரன் உட்பட. என்ன சார் சொல்றீங்க, புரியல சுந்தரேசன் கேட்டிட, இவங்க சொல்லுவாங்க என்று அவர் ஒரு பெண்ணை கை காண்பித்தார். அவள் ஷீலா, சுபாவின் விடுதி அரைத்தோழி. அவளை சுந்தரேசனுக்கும் கௌதமிற்கும் தெரிந்திருந்தது. என்ன ஷீலா இது, எனக்கு வேற பொண்ணு பார்த்திருக்காங்கன்னு கை கட் பண்ணிக்கிட்டா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கன்னு தானே போன் பண்ண, போலீஸ் வேற சொல்றாங்க என்று கௌதம் கேட்டிட, என்னமாச்சு என்றார் சுந்தரேசன். ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு அங்கிள், அட்டன் பண்ணதுமே அழ ஆரம்பிச்சிட்டான். இவ ஒரு வார்த்தை கூட பேசாம அழுதுகிட்டே இருந்தா. அந்த பக்கம் இருந்தவங்க என்ன பேசினாங்கன்னு தெரியல, ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பாங்க. போனை வச்சதும் பழம் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த கத்தி எடுத்து நான் சுதாரிக்கும் கட் பண்ணிக்கிட்டான். ரவுண்ட்ஸ் வந்த வார்டன் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்குள்ள போலீஸ்க்கு கால் பண்ணியிருப்பாங்க. அதான் ஆம்புலன்ஸ்ல அவளை அனுப்பி விட்டுட்டு கௌதமுக்கு கால் பண்ணி சொன்னேன். ஹாஸ்டலுக்கு போலீஸ் வந்து என்கிட்ட விசாரிச்சாங்க. நான் நடந்தது எல்லாம் சொல்லிட்டேன். அவங்க உடனே சுபா மொபைல்ல லாஸ்டா வந்த நம்பர் யாரோடதுன்னு கால் பண்ணி பார்த்தாங்க. கௌதம் அம்மா இப்போ அவங்கள அரெஸ்ட் பண்ண லேடி போலீஸ் கௌதம் வீட்டுக்கு போயிருக்கு என்றால் முழு விளக்கமாக. இடிந்து போனவனாக இருக்கையில் தொய்ந்து தொப்பென்று அமர்ந்தான் கௌதம். யாருக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. வசந்தி சுபாவின் மனம் நோகும்படி ஏதோ பேசியிருக்கிறார் என்பது மட்டும் அனைவருக்கும் விளங்கியது. வசந்தி சாதாரணமாகவே எப்படி பேசுவார் என்று தெரியும். இப்போது சொல்லவும் வேண்டுமா? காலையில் அத்தனை அடமாக சுபாவைத்தான் கட்டுவேன் என்று சொல்லிவிட்டு கௌதம் அலுவலகம் சென்றுவிட கொதித்து விட்ட வசந்தி சுபாவிற்கு அழைத்து கண்டபடி பேசிவிட்டார். அவளை இழிவாகவும் பேசிவிட சுபாவுக்கு யாவும் மறுத்த நொடியில் தவறாக முடிவெடுத்து விட்டார். இதுதான் காலை பேசியதற்கான பிரதிபலிப்பு என்று உணர்ந்த கௌதம் அன்னைக்காக எதுவும் பேச முடியாது மௌனமாகவே இருந்தார். அவனுக்கு சுபா கண்கள் திறந்தால் போதுமென இருந்தது. 1 மணி நேரத்தில் சுபா கண் திறக்க உறவினர்களை கூட விடாது போலீஸ் முதலில் சென்று அவளிடம் விசாரித்து விட்டு வந்தனர். வெளியில் வரும்போது, அந்த பொண்ணு கேஸ் வேணாம்னு சொல்லுது, நாம் என்ன பண்ண முடியும் சார், அரெஸ்ட் பண்ணவங்களை அனுப்பிட சொல்லிடலாம் என்று 2 காவலர்களும் பேசிக்கொண்டு செல்ல காதில் வாங்கியவர்களுக்கு சுபாவின் இந்த செயல் பெரும் ஆசுவாசத்தை கொடுத்தது. வேகமாக ஓடிச் சென்ற கௌதம் சுபாவை அணைத்துக் கொண்டு, யாரு வேணாம், இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாம் என்றிட அவனுக்கு பின்னால் வந்து நின்ற தன் உறவுகளை கண்டு சுபாதான் கௌதமை தேற்றி விளக்கி நிறுத்தினாள். சுந்தரேசன் சுபாவின் தலையை பரிவாய் வருடினார். அவ்வளவுதான். நடந்து முடிந்ததை வசந்தி என்ன பேசினார் என கேட்டு மகளை மீண்டும் வருத்தம் கொள்ள வைக்க அவர் நினைக்கவில்லை. கேட்டு தெரிந்து கொள்ள வசந்தி பேசியவை நிச்சயம் ஓப்பானதாக இருக்காது என்கிற எண்ணம் அனைவருக்குமே. அவங்க என்ன வேணாலும் பேசியிருக்கட்டும், என்ன விட்டு போக பார்த்தல நீ என்று கௌதம் மட்டும் தன் ஆதங்கத்தை சிறிதாய் வெளிப்படுத்தினான். நான் ஹாஸ்பிட்டல்ல ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு வரேன் கௌதம், வீட்டுக்கு போகணும் என்றான் வீரன். இனி அவங்க கிட்ட பேசுறது வேஸ்ட்னா, நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், விடுங்க, நீங்க சுபாவை ஊருக்கு கூட்டிட்டு போங்க என்ற கௌதமை வீரன் புருவம் தூக்கி பார்க்க, எங்க கடமைக்கு ஒரு முறை பேசி பார்க்கிறோம் தம்பி, என் பொண்ணு முறைப்படி உங்க வீட்டுக்கு வந்தா எனக்கு சந்தோஷம் என்றார் சுந்தரேசன். நான் பேசுறேன் கௌதம், வசந்தி இதுக்கு புறவும் வேண்டாம்னு மறுத்துடுமா என்றார் மருதன். கௌதம் வேண்டாம் என்று சொல்ல,
ஒரு முறை பேசட்டுமே கௌதம் என்றாள் சுபா. கௌதமும் அவளுக்காக ஒப்புக்கொண்டார். அனைவரும் வசந்தியின் வீட்டில் அமர்ந்திருந்தனர். வீட்டிற்கு வந்தவர்களை கௌஷிக் தான் அழைத்து அமர வைத்திருந்தார். அவர்கள் வந்து சில நிமிடங்களுக்கு பின்னர் தான் நல்லான் வசந்தியை காவல் நிலையத்திலிருந்து அழைத்து வந்தார். உள்ளே அமர்ந்திருப்பவர்களை வசந்தி கண்டு கொள்ளவே இல்லை. அதிகபட்ச ஆத்திரத்தில் இருந்தார் அவர். கௌதம், கல்யாண விடயமாகத்தான் வந்திருக்கீங்கன்னா நீங்க கிளம்பலாம். நல்லான் யாரின் முகத்தையும் பார்க்காது கூறிட, மாமா ஒரு முறை மருதன் தொடங்கும் முன்பே இந்த வீட்டுக்கு வர முன்னவே என் பொண்டாட்டிய போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டா. அவளை எப்படி நாங்க ஏத்துப்போம் என்று கொதித்தார் நல்லான். அவங்க இப்ப வெளியில இருக்க காரணமே சுபாதான். இவங்க தான் அவளை தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு வார்த்தையால நோகடிச்சிருக்காங்க. அப்பவும் சுபா இவங்க மேல புகார் கொடுக்கல என்று நச்சென்று வார்த்தையால் கொட்டு வைத்தான் வீரன். காவல் நிலையத்திலும் இதனை சொல்லித்தானே வெளியே விட்டனர். வசந்தி தனக்குள் எரிந்து கொண்டிருந்தவராக நொடியில் வேறு கணக்கு போட்டார். ஒன்று சுபாவை மருமகளாக்கி தன் கைப்பிடியில் வைத்து வாழ்க்கை முழுக்க வதைத்திட வேண்டும். இன்னொன்று, வீரன் பேசிய பின்னர் அங்கு ஆழ்ந்த அமைதி. கௌதம் இவர்களிடம் பேசி பலனில்லை எனும் நிலைக்கு எப்போதோ வந்திருக்க, நீங்க என்ன வேணும்னாலும் பேசிக்கோங்க, நான் வேற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் எனும் விதமாக அமர்ந்திருந்தார். வசந்தி சொத்துக்காக பார்க்கின்றாரோ என்று நினைத்த சுந்தரேசன், என் முழு சொத்து என் பொண்ணுக்குதான், கல்யாணத்துக்கு முன்னவே மொத்தமா அவ பேர்ல எழுதி வச்சிடுறேன் என்று சொல்ல, நாங்க சொத்துக்கு ஆசைப்படுறோம்னு சொல்றீங்களா என்று கேட்டார் நல்லான். இல்லன்னு சொல்வீங்களா? ஆமான்னு சொல்லுங்க அங்கிள். கௌஷிக்கின் மனம் கூவியது. என்ன, ஒரு 2 ஏக்கரா இருக்குமா? வசந்தி நக்கலாக கேட்டிருந்தார். 56 ஏக்கர் வருமுங்க, அமைதியாகவே கூறினார் சுந்தரேசன். சம்பந்தப்பட்ட இரு வீட்டாரும் பேசிக்கொள்கிறார்கள் என்று மற்றவர்கள் மௌனம் காத்தனர். உள்ளுக்குள் அம்புட்டா என்றிருந்தது வசந்திக்கும் நல்லானுக்கும். கவர்மெண்ட் வேலை ஒன்னும் தேராதுன்னு நினைச்சோமே. கணவன் மனைவி இருவருமே அர்த்தமாக பார்த்து கொண்டனர். அந்த வயல்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு நாங்க என்னத்த பண்றது என்று வசந்தி நீட்டி முழக்க, பணமாவோ நகையாவோ எம்புட்டு வேணாலும் செய்து விடலாம் என்றான் வீரன். கௌதமுக்கு தன்னை விலை பேசுவது போல் இருந்தது. தன் பெற்றோரின் பேச்சு சுத்தமாக பிடிக்கவில்லை. அதோட சேர்த்து ஒரு ஓட்டலையும் ஊருக்குள்ள இருக்கிற பூர்வீக வீட்டையும் கொடுத்துப்படு, கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்திவிடலாம் என்றார் வசந்தி தன் இன்னொரு திட்டத்தின்படி. தாய்மாம பொண்ணுக்கு நீயும் சீர் செய்யணுமே, நான் கேட்டதுக்கு சரின்னாக்க கல்யாணம் நடக்கும் என்றார். வீரனுக்கோ மற்றவர்களுக்கோ கல்யாணத்தை முறைப்படி நடத்திடவே விருப்பம். அதற்காக ஒப்புக்கொண்டான். சரி, கல்யாணத்துக்கு பிறகு சொன்னதை செய்வேன் என்றிருந்தான். கொஞ்சமும் யோசிக்கவில்லை அவன். பாண்டியன் தன் மகனை பெருமை பொங்க பார்த்தார். மருதனுக்கே இப்படி ஒரு பேராசை பேயா தன் தங்கை என்று அருவருப்பாக இருந்தது. சுந்தரேசன் வீரனிடம் மறுக்க, யாருக்கும் கொடுக்க போவதில்லை மாமா, நம்ம சுபா கௌதமுக்கு தேனே என்று அவரை அடக்கினார். அடுத்த வாரம் வெள்ளி கருப்பருக்கு படையல் போடலாம்னு இருக்கோம். குடும்பத்தோட வந்துடுங்க, கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம். அன்னைக்கு பத்திரப்பதிவு வச்சுக்கணும்னாலும் வச்சுக்கிடலாம். அப்ப நாங்க கிளம்புறோம் என்று வீரன் எழுந்து கொண்டார். மரியாதைக்காக சுந்தரேசன் மட்டுமே போய் வருகிறோம் என்றிருந்தார். மருதன் வசந்தியை திரும்பி கூட பாராது முதல் ஆளாக வெளியில் சென்றிருந்தார். யான் நீயே 22. கௌதம் தனக்கு முன் அமர்ந்திருக்கும் பெற்றோரை அழுத்தமாக பார்த்திருந்தார். அவனது மனதில் அத்தனை இறங்கி இருந்தனர் இருவரும். தனக்கு இப்படி ஒரு பெற்றோரா? மனதால் குன்றினான். வாய் திறந்து தன்னுடைய குமுறலை கொட்டிக்கூட கூட அவனுக்கு நாய் எழவில்லை. கௌஷிக் தான் அத்தனை புலம்பி இருந்தார். திஸ் இஸ் நாட் குட்மா. நீங்க மருத மாமா கிட்ட தங்கச்சியா அவர்கிட்ட கேட்டிருந்தா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா வீர அண்ணா கொடுக்கணும்னு என்ன அவசியம்? அப்படி இருந்து அவர் சம்மதிச்சிருக்காரு. அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் என்று கேள்வியாய் இடை நிறுத்திய கௌஷிக், கௌதம் அண்ணாவுக்கும் சுபா அக்காவுக்கும் தான். உங்க பையனோட கல்யாணத்துல நீங்களே பிளே பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் நாம அங்கதான் போகணும். எப்படி மத்தவங்க முகம் பாப்பீங்க? பணத்துக்கு இத்தனை மதிப்பு கொடுப்பீங்களா நீங்க என ஆதங்கமாக கேட்டவன், உன்னை விலை பேசியிருக்காங்கன்னா அமைதியா இருக்க என்று உடன்பிறப்பு விடவும் கோபத்தை காட்டிச் சென்றார். வசந்தி கேட்கும் போது கூட கௌசிக்கு ஆச்சரியமில்லை. அதனை வீரன் ஒப்புக்கொள்ளும் போது வேண்டாம் என்று மறுக்காத கௌதமின் நிலைதான் அத்தனை ஆச்சரியத்தை கொடுத்தது. பாவம், கௌஷிக் அறிந்திருக்கவில்லை கௌதம் வேறொரு திட்டத்தில் இருக்கின்றான் என்று. நீ எதுவும் பேசலையா கௌதம்? மகனிடமே நக்கல் ஒளியை காட்டினார் வசந்தி. அவர் அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்தானே தவிர எதுவும் பேசாது சென்று விட்டான். கிளம்பிட்டீங்களா? விடுதியில் இருந்த சுபாவுக்கு மெசேஜ் செய்தவன் மெத்தையில் விட்டத்தை பார்த்தவனாக படுத்தான். சுபாவிடமிருந்து ஜஸ்ட் நவ் என்ற பதில் வர டேக்கர் என்று அனுப்பியவன் கண்களை மூடி உறங்க முயற்சித்தான். வசந்தி வீட்டிலிருந்து கிளம்பி விடுதிக்கு சென்று சுபாவை அழைத்து கொண்டு கிளம்பிய இன்னொடி வரை மருதன் என்று முகத்தை தூக்கி வைத்தபடிதான் வந்தார். அவரின் முகத்தில் அப்பட்டமான கோபம். பின்னிருக்கையில் பாண்டியனும் சுபாவும் அமர்ந்திருக்க சுபா பாண்டியனின் தோளில் சாய்ந்து உறங்கியிருந்தாள். அதிகாலை வீரன் சென்னை செல்ல வேண்டுமென விஷயத்தை சொல்லியதால் அங்கு அனைத்தும் அப்படியே போட்டுவிட்டு வந்திருப்பதாகவும் பண்ணைக்கும் ஆள் மாற்றிவிட்டு வருவதாக சுந்தரேசன் புறப்பட்டு விட்டார். சுபாவை அவரை அழைத்துச் செல்வதாக சொல்ல பாண்டியன் நம் வீட்டில் ஆட்களோடு மாற்றமாக இருக்கும் என்று மறுத்துவிட்டார்.
மருதன் அவ்வப்போது காரினை செலுத்திக் கொண்டிருந்த வீரனின் முகத்தை கோபமாக ஏறிடுவதும் சாலையை பார்ப்பதுமாக இருக்க, என்ன மாமா, என்ன கேட்கணும் என வீரனே கேட்டுவிட்டான். இது ரொம்ப அதிகம் அமிழ்தா, அதுவும் பூர்வீக வீடு, எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது அப்பு என்றார். இதை கொடுக்கலனா இந்த கல்யாணம் நடக்காதே மாமா. 2 பேருக்கும் பதிவு திருமணம் செஞ்சு போடலாம். வசந்திக்கு தெரிய வேணாமாட்டிக்கு. தாலி கட்டிவிட்ட பிறகு என்ன செஞ்சிடுவா என்று கேட்டார். வசந்தி மீதும் நல்லான் மீதும் அப்படி ஒரு கோபம் மருதனுக்கு கனன்றது. திருட்டு கல்யாணமா மாமா? வீரன் கேட்டதில் மருதனுக்கு முகமே விழுந்து விட்டது. பாண்டியன் இருவரின் பேச்சுக்கும் குறுக்கே வரவில்லை. பாண்டியனுக்குமே கௌதமிற்காக இடங்களை கொடுப்பதில் வருத்தமில்லை. அதனை கேட்ட விதம்தான் ஒப்பவில்லை. இப்படி ஒரு சூழலில் பணிய வைப்பதற்காக கேட்டது போலிருந்தது. என்ன சொல்லு, மனசு ஆற மாட்டேங்குது அமிழ்தா. ஹோட்டலோட வளர்ச்சிக்கு முழு உழைப்பு உன்னோடதும் லிங்குவோடதும். லிங்கு பையன் ஹோட்டல் நீதே பாத்துக்கிடணும்னு நீ சொன்ன வார்த்தைக்காக அதுக்கேத்த படிப்பை எத்தனை மெனக்கெட்டு படிச்சான் என்று அதுங்கப்பட்டார். எம்புட்டு நேரம் புலம்பிட்டே வரப்போற மாமா. வீரனின் அந்த துணியை இனி இதை பற்றி பேசக்கூடாது என்றது. மருதனின் வாய் மூடி இருந்தாலும் உள்ளுக்குள் வசந்தியை அர்ச்சித்துக் கொண்டேதான் வந்தார். அவர்கள் கிளம்பும் போதே அபி பாண்டியனுக்கு அழைத்து என்ன ஆனது என்று கேட்க வீட்டுக்கு வந்து சொல்வதாக வைத்துவிட மற்றவர்கள் யாவரும் அடுத்து யாரிடமும் தெரிந்து கொள்ள முயலவில்லை. மகா, நாச்சி, அங்கை கூட பாண்டியன் வீட்டிலேயே இரவு தங்கிக் கொண்டனர். இந்த லிங்க பயல இன்னும் காணுமேட்டி என்று மீனாட்சி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கையில் கவருடன் உள்ளே வந்தான் லிங்கம். தொழுவம் கட்டும் வேலையை உன்னை பார்க்க சொல்லியிருந்தேன். நீ என்னடானாக்கா திடுதிப்புன்னு கிளம்பி ஹோட்டலுக்கு போய் இந்நேரம் சென்று வர என்றார் மீனாட்சி. அச்சோ அப்பதான், இன்னும் 10 நாள்ல நம்ம ஹோட்டல் டே வருது. நாளையில இருந்து ஒரு புது ரெசிபி லான்ச் பண்ணுவோமே. அதுக்கு நாளைக்கு அறிமுகம் செய்யற ரெசிபிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருந்தேன். சரியா வரலன்னு செஃப் போன் போட்டாங்க. அதே நானே போய் செய்து காட்டிட்டு வந்தேன் என்றவன், இந்தா சின்னகுட்டி, உனக்கு இது ரொம்பவே பிடிக்கும் என்று அவளின் கையில் கொடுத்தான். ஏன் எங்களுக்கு பிடிக்காதா? மீனாள் லிங்கத்தை அர்த்த பார்வையோடு வினவினாள். அதானே என்று நாச்சியும் மீனாளோட நினைய, எல்லாருக்குதே ஒத்தையா அம்புட்டு அவளை எப்படி உங்குவா என்று சமாளித்தான். கவரில் அட்டை பாக்ஸ் இருக்க எடுத்து பிரித்த அங்கை அதன் வண்ணத்திலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த விதத்திலும் விழிகள் விரித்து, வாவ் பாமா, லுக்கே செமையா இருக்கு, நீயே பண்ணியா என கேட்டாள். சிரித்துக்கொண்டே ஆமாம் என்றார். பார்த்துக்கிட்டே இருக்காம கட் பண்ணட்டி, டேஸ்ட் நல்லா இருக்கும் போலவே என்று நாச்சி சொல்ல, என்ன டெசர்ட் மாமா இது என கேட்டாள் மீனாள். சாக்லேட் சிட்ரஸ் கசாட்டா என்று லிங்கம் சொல்லியதும், அப்போ பிஸ்தா நிறைய போட்டிருக்கா மாமா என்று கேட்டிருந்தாள். பிஸ்தா கேரமலைஸ் பண்ணி சேர்த்திருக்க உள்ள என்றான். லிங்கம் எதனால் அங்கைக்கு இது பிடிக்கும் என்று சொன்னான் என்று இப்போது புரிந்தது. சீக்கிரம் வெட்டி கொடுடி, பார்த்துக்கிட்டே கிடக்கவா என்று மீனாட்சி சொல்ல, என்னாமத்தா பார்க்கவே நாக்கு ஊறுதா என்று அவரை கிண்டல் செய்த பின்னரே சிறு சிறு துண்டுகளாக வெட்டி அனைவருக்கும் கொடுத்தாள். மேலிருக்கும் பிஸ்தா, உள்ளிருக்கும் சாக்லேட் மற்றும் ஆரஞ்சின் சுவை சுண்டி இழுக்க, அட்டகாசமா இருக்கு மாமா என்றாள் மீனாள். ஆமடலிங்கு, இந்த பதார்த்தம் நல்லா இருக்கும் போகுண்டே என்றார் மகா. மா, உனக்கும் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கப்பு என்று அபி, பிஸ்தா போட்டிருக்குன்னு ராவுல ரொம்ப திங்காதடி என்று அங்கையை அதட்டினார். ரசித்து சுவைத்து கொண்டிருந்த அங்கையின் முகம் சுண்டிட, அதெல்லாம் சீரகம் போட்டு தண்ணியை காய வச்சு குடிச்சுக்கலாம், நீ சாப்பிடு என்றாள் லிங்கம். சரி சரி, மீதி இருந்தாக்கா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு போட்டு படுங்க போங்க என்று அனைவரையும் விரட்டிய மீனாட்சி எழுந்து சென்றிட அபியும் மகாவும் கதைகள் பேசியபடி உறங்க ஒரு அறைக்குள் சென்றனர். அண்ணே, போன் போட்டுச்சா மீனா குட்டி? இல்ல மாமா, மெசேஜ் போட்டாலும் பார்க்கல என்று வருத்தமாக கூறியவள், நான் திரும்ப கூப்பிட்டு பாக்குறேன் என்று மாடி ஏறிவிட்டாள். அந்நேரம் நாச்சுக்கு பிரேமிடமிருந்து அழைப்பு வர முகத்தில் தோன்றிய வெட்க சிரிப்போடு நகர்ந்திட்டாள். நீ சாப்பிடலையா மாமா? அப்போது உணவில் கவனம் வைத்தவளாக அங்கை கேட்டிட, என்னது பாக்ஸ் காலியான பரவா என்று லிங்கம் சிரித்திட வாயில் வைக்க கொண்டு போன கடைசி துண்டினை அவனது வாயில் திணித்தாள். ஏய் மெதுவா என்றவன் தன் உதட்டில் பட்ட தன் அவளின் மென்விரலை வருடி சுவைத்தவனாக மெல்ல விட்டான். கேக்குன்னு நினைச்சு என் விரலை கடிச்சிட்ட மாமா என்றவள் நகர, கேக்க விட உன் விரல் நல்லா இருந்தது சின்ன குட்டி என்று மந்திரத்தில் கட்டுண்டவனாக சொல்லிவிட்டவன் அங்கை பட்டென்று திரும்பிட சுதாரித்தான். அவன் விரல் பட்டதுல கேக் இன்னும் கூடுதல் சுவையாகி போச்சுன்னு சொன்னேன் என்று தடுமாறி மொழிந்து வேகமாக அங்கிருந்து ஓடிவிட்டான். அங்கே அவனது தடுமாற்றத்தால் தனக்குள் போக்கும் காதல் பூக்கனில் கணங்களை நெஞ்சோடு சேமித்தவளாக தோன்றிய புன்னகையை இதழோரம் மிச்சம் வைத்தாள். சீக்கிரம் நீயா சொல்லுவ மாமா என்றவளுக்கு தான் மறுக்கும் நிலை வருமென அறியவில்லை. அறைக்குள் வந்த மீனால் 2 முறை அழைத்து விட்டாள். கார் ஓட்டிக் கொண்டிருப்பதால் அவன் எடுக்கவில்லை.
போன் வருதே அமுழ்தா, எடுத்து பேசு என்று பாண்டியன் சொல்ல, அழைப்பது யார் என்று தெரிந்தவனுக்கு இவர்கள் முன்னாடி அவளிடம் எப்படி பேசுவது? நிச்சயம் போன் எடுத்தால் ஹைப் ஆகிற மாதிரி பேசுவா என நினைத்தவன் வண்டியை நிறுத்தும் போது பேசிக்கிறாயா என்று சொல்லிவிட்டான். அடுத்து தொடர்ந்து குறுந்தவகவல் வந்த வண்ணம் புலனத்தி மெசேஜ் டோன் ஒலித்து கொண்டே இருக்க, பாண்டியனும் மருதனும் வீரனை யார் என்று பார்த்தபடி இருக்க, தூங்கிக் கொண்டிருந்த சுபாவும் எழுந்துவிட்டாள். மீனா வாப்பு மருதன் கெட்டிட, சாலையோர தேநீர் கடை அருகே வண்டியை நிறுத்தியவன் சிறு புன்னகையோடு காரிலிருந்து இறங்கிக் கொண்டான். நீங்க டீ குடிச்சிட்டு இருங்க, நான் வந்து படுறேன் என்று சற்று தள்ளி சென்ற அலைபேசியை திறந்தவனுக்கு அவள் மாமா மாமா என அழைத்திருந்த அத்தனை குரல் பதிவுகளும் சிலிர்ப்பை உண்டாக்க, கீழ்பற்களால் மேலெதட்டை கடித்து தன் உணர்வுகளை அடக்கி மீனாளுக்கு அழைத்தான். மீனாள் எடுத்ததும், அடியே ராட்சசி, எதுக்கடி இப்படி படுத்துற என்று கோபமாக கேட்க நினைத்து முடியாது குழைந்து ஒலித்தது அவனது குரல். எப்போ மாமா வருவ? தூக்கமே வரமாட்டேங்குது என்றாள். வர 4 மணி நேரம் ஆவண்டி, தூங்கு தங்கம் என்றவன், போன் எடுக்கணலாம், சும்மா இல்லாம எதுக்கடி இம்புட்டு வாட்டி மாமா மாமான்னு கூப்பிட்டு வச்சிருக்கவ? தொடர்ந்து மெசேஜ் டோன் கேட்கவும் ஐயாவும் மாமாவும் என் மூஞ்சியவே பாக்குறாங்க. வண்டி ஓட்ட வேணாமா என கேட்டான். நீ ராவுக்குள்ள வந்து விடுவேன்னு சொன்னதான மாமா, இப்ப மணி எம்புட்டு, ஒழுங்கா உன் கையை கொடுத்தூங்கணும் என்றாள். கொல்லாதடி என்னைய என்றவனின் முகத்தில் அத்தனை மத்தாப்புக்கள். தங்கம், தங்க பொண்ணு என்று கொஞ்சியவனின் கொஞ்சலுக்கெல்லாம் அவள் மசியவே இல்லை. அவள் போக்கில் சீக்கிரம் வா என்பதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தாள். தங்கம், வந்துடுற வெயித்தா என்று அலைபேசியை அணைத்த சட்டை பையுக்குள் போட்டவன் இருளில் மின்னிய நட்சத்திரத்தை நொடி நேரம் கண் சுமிட்டி ரசித்தான். என்ன கண்ணு, டீய குடிக்காம அமிர்தனையே பார்த்துக்கிட்டு இருக்க? பாண்டியன் சுபாவின் பார்வையை வைத்து வினவினார். மாமா முகம் மீனு கிட்ட பேசும்போது எப்படி பிரகாசமா இருக்குது பாருங்க, கண்ணு சிரிக்கிற மாதிரி இருக்குல்ல. அவர் இப்படி சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை என்றால் அதே எண்ணம்தான் ஆண்கள் இருவருக்கும். வீரனை வாஞ்சையாக நோக்கினர். வீரனின் சில மணி நேர பிரிவையை ஏற்க முடியாத மீனால் மொத்தமாக அவனை விட்டு சென்று பிரிவன் வழியில் மூழ்கடிக்க இருக்கிறாள் என்பது அக்கணம் யாரும் அறிந்திருக்கவில்லை. நள்ளிரவு 2 மணி போல் ஊர் வந்து சேர்ந்தனர். லிங்கத்திற்கு அழைத்த வீரன், எங்கட இருக்க என கேட்டான். வீட்டுல தானே, சாயங்காலமா எங்கன வேலை முடிஞ்சது ஹோட்டலுக்கு போனேன், அதே முத்தையா பெரியப்பாவை மாடுகளுக்கு காவலுக்கு அனுப்பிட்டேன் என்றான். சரிடே, கதவை தர, யாரையும் எழுப்ப வேணாமாட்டிக்கு, காலையில பேசிக்கலாம் என்று வீரன் சொல்ல, லிங்கம் பேசிக்கொண்டே கீழே வந்து கதவனை திறந்திருந்தான். சரி பாண்டியா, நான் அப்படியே கிளம்புறேன் என மருதன் சொல்ல, 3 நேரம் இங்கதான் உறங்கிறாங்க மாமா என்றான் லிங்கம். வரும் வழியிலேயே உணவினை முடித்து கொண்டு வந்ததால் அவரவர் தத்தம் இடத்தில் தஞ்சமடைய உள்ளே வந்த பின்புதான் சுபாவை பார்த்தான் லிங்கம். நீயும் வந்திருக்கியா? கவனிக்கல சுபாமா என்றவன், அந்த ரூம்ல சின்ன குட்டி மட்டும் உறங்குதுன்னு நினைக்க, நீ போ படுத்துக்கோ என்று கை காட்டினான். சரி லிங்கு என்றவள் நகர, கையில் கட்டினை கண்டவன் என்னவென்று விட, உசுர விட காதல் முக்கியமா போயிடுச்சு என்றார் பாண்டியன் ஆதங்கமாக. ஐயா விடுங்க என்று வீரன், போடே காலையில பேசிக்கலாம் என்று லிங்கத்தை இழுத்து கொண்டு மாடி ஏறினான். குருமூர்த்தி நம் மாலைக்கு ஆள் அனுப்பியிருக்கான் போல, என்னன்னு சூதானமா இருக்கணும் லிங்கு என்றான். எப்படின்னு? அவனை கண்காணிக்க அவன் இடத்துல ஒரு ஆளை வச்சிருக்கேன் என்ற வீரன். ஹோட்டலில் அதீட கவனமா இருக்கணும்டே என கூறினான். லிங்கம் தலையசைத்திட, சரிடே, காலையில கொஞ்சம் வெள்ளன எழுந்து எல்லாம் பாத்துக்க, ரொம்ப அலுப்பா இருக்கு, நல்லா உறங்கினத்தேன் போகணும்னு நினைக்க என்ற வீரன் லிங்கம் அவனது அறைக்குள் சென்றதும் தன்னுடைய அறையில் நுழைந்தான். மீனால் எழுந்துவிடக் கூடாதென விளக்கினை போடாது கண்களை இருட்டிற்கு பழக்கி சத்தமிடாது தன் வேலைகளை முடித்து கொண்டு வந்து தன்னவளின் அருகில் படுக்கையில் விழுந்தாள். வீரனின் இருப்பை உறக்கத்தில் உணர்ந்தவள் தன்னை போல் அவனை நெருங்கி படுத்தாள். மூச்சு முட்ட வைக்கிறான் என்று இன்பமாய் திட்டியவன் அவள் மீது கையிட்டு திரும்பி படுக்க வித்தியாசத்தை உணர்ந்தான். அவனது சட்டையை அணிந்திருந்தாள். தங்க பொண்ணு என்று அவளின் மூக்கினை பிடித்து ஆட்டிட விழித்து கொண்டாள். வந்துட்டியா மாமா என்றவள் எட்டி அவன் பக்கம் இருந்த இரவு விளக்கின் பொத்தானை அழுத்திட, ஏய் பாத்து என்றிருந்தான். பாக்குறதுக்கு தேன் என்றவள் அவனின் கன்னத்தில் அழுத்தமாக கடித்து வைத்தாள். அடியே என்றவன் கன்னத்தை தேய்த்தவனாக எழுந்தமர அவன் மணி மீது துள்ளி அமர்ந்தாள். நிறைய தேட வைக்கிற மாமா என்றவள் அவனின் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள். ஒரு நாளுக்கேவா? வேண்டுமென்றே சேடினான். 1 நாளோ 1 மணி நேரமோ என் கூடவே இருமாமா, நீ இல்லனா இந்த ரூமுக்குள்ள இருக்கவே முடியல என்றாள். அவளது சிறு வார்த்தைகளாக இருந்தாலும் அவையாவும் அவனுக்கான அவளது உள்ளத்து உணர்வுகளாயிற்றே. கரை முட்டும் காதல் அலையில் இதமாக தத்தளித்தான். சாப்பிட்டியா? நீ திட்டுவியே, அதேன் சாப்பிட்டேன் என்றவள்
லிங்கம் செய்த டெசர்ட் பற்றி சொல்லியவாறு ஏதேதோ பேசிட வீரனுக்கு உறக்கம் கண்களை சுழற்றியது. கொட்டா எரிந்ததிலிருந்து 2-3 நாட்களாக சரியான உறக்கமின்றி இன்று நீண்ட பயணத்தின் அலைச்சல் வேறு அவனுக்கு உடலெல்லாம் அத்தனை வலியாகவும் சோர்வாகவும் இருந்தது. உறக்கம் வருதா மாமா? ஆமா தங்கம் என்றவன் கண்களை மூடி அவளின் தோளில் முகம் புதைக்க, நேராப்படு மாமா என்று அவன் மடிவிட்டு இறங்கிட முயல அவளை விடாது தன் கைவளைவில் வைத்தவனாக அப்படியே சரிந்து படுத்தான். நீ இம்புட்டு அலுப்பு கொள்ள மாட்டிய மாமா, என்ன பண்ணுது? வீரனின் மூச்சு காற்று அனலாக அவளின் முகம் மோத பதட்டத்துடன் கேட்டாள். தலை வலிக்குது தங்கம், உடம்பு கனகனன்னு இருக்குது, தூங்கி எழுந்தா சரியா போகும், தூங்குடி என்று தனக்குள் அழுத்தி கொண்டான். தைலம் பூசி விடுறேன் உடு மாமா என்று மீனாள் சொல்லிவிட அவனிடம் பதில் இல்லை. உறங்கி இருந்தான். மெல்ல விலகி எழுந்தவன் அவனது நெற்றியில் தைலம் தேய்த்து காலினை பிடித்து விட, தங்க பொண்ணு என்று விழித்து விட்டான். அவனால் உறங்கவும் முடியவில்லை. காய்ச்சல் வருவதை போல் அசதியாக இருந்தது. நீ படு மாமா, காலை விடு மொத என்றவன் கால்களை குறுக்க, இப்ப புடிச்சா என்னவா என்றவள் வேகமாக இழுத்து தன் மடி மீது வைத்து பிடித்து விட அவளை தடுக்கும் தெம்பு கூட அவனிடத்தில் இல்லை. கண்களை மூடுவதுமாக தலைவலியில் ஆழ்ந்த உறக்கம் கொள்ள முடியாது விழிப்பதுமாக அணத்தி கொண்டே இருந்தான். சிறிது நேரத்தில் வீரனின் உடல் மொத்தமும் காய்ச்சலால் அதீத சூடு கண்டது. மீனாள் பயந்து விட்டாள். வெயில் மழை பனி என அனைத்து பருவ மாற்றத்திலும் கொஞ்சம் கூட முகம் வாழிடாது ஓடி ஓடி வேலை செய்பவன் ஒரு நாளும் காய்ச்சல் என்று படுத்ததில்லை. அவனை இப்படி காணவும் பதறி போனாள். வேகமாக அரை கதவை திறந்து வெளியேறப்போ முயன்றவள் தன் நெற்றியில் தட்டியவளாக அணிந்திருந்த வீரனின் சட்டையை கழட்டி வைத்துவிட்டு லிங்கத்தின் அரை கதவை தட்டினாள். அரை உறக்கத்தில் கொட்டாவி விட்டவனாக எழுந்து வந்தவன், என்ன மீனாகுட்டி என்று கண்களை முழுதாக திறக்காது கேட்டிய, மாமாக்கு காய்ச்சல் அடிக்குது, அணத்துக்கிட்டே இருக்கு என்றவளின் கண்ணீர் கண்ணமிறங்கியது. கண்ணத்தொட என்றவன் மீனாளுடன் வீரனை காண செல்ல உள்ளே நுழைந்ததும் மீனாள் மின்விளக்கினை போட்டாள். வீரனை தொட்டு பார்த்தவன், என்ன மீனு எம்மூட்டு கொதிக்குது என்றவன் வேகமாக எழுந்து சென்று காய்ச்சல் மாத்திரையோடு வந்தான். மெல்ல எழுப்பி வீரனை மாத்திரை விழுங்க செய்ய அதை கூட அவன் உணரும் நிலையில் இல்லை. ஹாஸ்பிட்டல் போவோமா மாமா இந்நேரம் என்று யோசித்தவன் கீழே சென்று சமையல் அறையில் கஷாயம் வைக்க பொருட்களை எடுத்துக்கொண்டிருக்க அவன் அரவத்தில் அபி எழுந்து வந்து விட்டார். என்னட இன்ன நேரம் எங்களை உருட்டிக்கிட்டு நிக்கிற? அன்னைக்கு உடம்பு சூடா இருக்குமா, அதே கசாயம் காய்ச்சலான்னு என்றவன் மடமடவென பொருட்களை நீரில் போட்டு கொதிக்க வைத்தான். லிங்கம் சொல்லியதும் அபி மாடிக்கு வந்திருந்தார். அத்தா மீனா என்று அவர் அறைக்குள் நுழைய மீனாள் வீரனின் நெற்றியில் ஈரத்துணியை ஒற்றி எடுத்தபடி இருந்தாள். புள்ள முணங்கிறானே, அம்புட்டு காய்ச்சல் அடிக்குதா என்று தொட்டு பார்த்த அபி, எப்போல இருந்துத்தா என்று கேட்டார். வரும்போது தலைவலிக்குன்னு சொன்னாங்க அத்தை, கொஞ்ச நேரத்துல உடம்பு சுட ஆரம்பிச்சிடுச்சு என்றாள் மீனா. வெளியில சாப்பிட்டது எதுவும் சேரலையோ என்றவர் லிங்கம் கொண்டு வந்த கஷாயத்தினை நன்கு ஆற்றி வீரனை பருக வைத்தார். சரியா போவும் அத்த கண்ணீரோடு வினவினாள். சூ, உடம்புன்னு இருந்தாக்கா இப்படி ஏதாவது வரத்தேன் செய்யும், அதுக்குன்னு உட்கார்ந்து அழுத ஆச்சா? செத்த நேரத்துல சடசடன்னு வேத்து காய்ச்சல் விட்டு போவோம் பாரு, தேம்பிக்கிட்டே இருக்காம படு என்று அதட்டிய அபி மருந்தின் தாக்கத்தால் அணத்தலை நிறுத்தி நல்ல உறக்கத்திற்கு வீரன் சென்றதும் லிங்கத்தினை அழைத்து கொண்டு வெளியேறினார். உடம்பு அனலா இருக்கே லிங்கு, அப்புக்கு இப்படி ஆனதே இல்லையே. மீனா முன்னுக்க வெசனப்பட்டாக்கா அவ இன்னும் மருகுவான்னு தெம்பா பேசின, ஆனா பயந்து வருது. காலையில சூடு குறையலனா ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போயிட்டு வந்துடு என்று பனித்த கண்ணீரை துடைத்து கொண்டே கீழே சென்றார். இப்ப யாருக்கு சொல்லாதயமோ என்றவன் மீனாளிடம் சென்று, ஓய்வில்லாத அலைச்சலால் வந்திருக்கும், வருந்தாம தூங்குத்தா, இங்கன வராண்டாலதான் படுத்திருக்கே, ஏதாவது நக்க கூப்பிடு என்று கதவை சாற்றி விட்டு சென்றான். உடலின் சூடு ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்க மீனாள் உறக்கம் கொள்ளாத ஈரத்துணியை வீரன் நெற்றியில் ஒற்றியபடியே அமர்ந்திருந்தாள். அதிகாலை 4:30 மணி அளவில் வீரனை எழுப்பி மீதமிருந்த கஷாயத்தை மீண்டும் ஒரு முறை பருக வைத்தவள் தன்னை மீறி உட்கார்ந்த நிலையிலேயே அவனின் காலில் தலை கவிழ்ந்து தூங்கியிருந்தாள். நன்கு விடிந்ததும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர் இருவரும். லிங்கம் மெல்ல கதவினை தட்டிவிட்டு திறக்க மீனாள் உறங்கும் நிலை கண்டு கீழே சென்றான். செல்வதற்கு முன்பு வாசலில் நின்று வீரனை உற்று நோக்க உடல் நன்கு வியர்த்திருந்ததைக் கண்டு ஆசுவாசம் கொண்டான். என் மவராசனுக்கு உடம்பு செல்லில்லையாமையா, உன் ஆத்தா இப்போதான் சொன்னா, ராத்திரி ரொம்ப நேரம் சென்று உறங்கினா, சத்த நேரம் கழியட்டும் போய் பார்க்கலாம்னா என்று மீனாட்சி சொல்ல, முழிச்சிட்டானா என கேட்டார் பாண்டியன். பார்க்கலாமாடே, மருதனிடம் வீரனை பார்த்தால்தான் ஆச்சு என்கிற நிலை. என்னட ஆளாளுக்கு கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நீ ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற மகா. அச்சோ அத்தை, இப்ப பரவாயில்ல, பார்த்து போட்டுதான் வாரேன், எந்திரிக்கட்டும் என்றவன், மீனா குட்டி ராவெல்லாம் தூங்கலையாட்டிக்குமா, உட்கார்ந்த வாக்கிலே தலை தொங்கி உறங்கிட்டு இருக்கா என்றான். நான் போய் பார்த்து போட்டு வாரேன் என்று அங்கை வேகமாக செல்ல அவளின் கையை பிடித்து இழுத்து நிறுத்தி இருந்தார். அவங்களே வரட்டும், நீ போ தேவல என்றான். ஏன்
சண்டைக்கோழியாக சிலிர்த்தாள். லிங்கம் சொல்வதற்கான அர்த்தம் மற்றவர்களுக்கு விளங்கிட மீனால் வந்த பின்னர் வீரனை சென்று பார்க்கலாம் என்று தத்தம் வேலையை பார்க்க நகர்ந்தனர். அடே சின்னது, அவந்தே 2 பேரும் உறங்கிறாய்ங்கன்னு அங்கன என்னத்துக்கு தொல்லை பண்ண போற என்று மீனாட்சி கேட்க, நான் போவேன் என்று கையை உருவ முயன்றவளின் தலையிலேயே வலிக்க கொட்டியிருந்தாள். இதுக்குத்தே சின்ன பிள்ளைன்னு சொல்லுறதே ஒத்துக்க மாட்டி என்றான். இதுல லவ்ஸுக்கு குறைச்சல் இல்ல என்றவன் அவளின் கையை விட்டு விட்டு முன் சென்றவனாக, சுபா வந்துச்சு ஆளே காங்கல என்றான். அட ஆமா, அமிர்தனுக்கு உடம்பு சரியில்லைன்னது சுபா விஷயத்த மறந்தாச்சே, எங்கே இவங்க 2 பேரும் என்று மகா பாண்டியன் மற்றும் மருதனை தேட இருவரும் கண்ணில் அகப்படவில்லை. தோப்புக்கு கிளம்பியாச்சு என்று அபி சொல்ல, அமிர்த வந்து சொல்லுவானாக்கும் என்று வெளியிலிருந்து குரல் கொடுத்தார் மருதன். பாண்டியன் உள்ளே வந்து, சுபா கிட்ட எதுவும் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க, உள்ள இப்பதான் கொஞ்சம் தெளிஞ்சிருக்கு என்று சொல்லிவிட்டு சென்றார். அப்படி என்ன ஆட்டம் ஆடுனா அந்த வசந்தி என்று தாடியில் கை வைத்தான் மீனாட்சி. 8 மணி அளவில் வீரன் மெதுவாக கண்களை சுருக்கி இமைத்திருந்தான். காலினை அசைக்க முடியாத பாரம் உணர்ந்து என்னவென்று பார்த்தவன் மீனால் உறங்கும் நிலை கண்டு, ராத்திரியெல்லாம் உறங்கவே இல்லையாட்டுக்கு என்று நினைத்தவனாக அவளை மெல்ல தூக்கி சரியாக படுக்க வைக்க முயல அவனது தொடுகையில் நன்கு விழுத்து விட்டாள். காய்ச்சல் போயிடுச்சா மாமா? இப்ப எப்படி இருக்கு? தலை வலிக்குதா மாமா? இங்கிட்டு என்று அவனின் நெற்றி கழுத்து கண்ணவன கை வைத்து தொட்டு பார்த்தவள் உடம்பு சுல்லென்று இருக்கவும் ஆசுவாசமாக இதற்கு வித்து காற்றினை ஊதியவளாக நிலை கொண்டு அமர்ந்தாள். வீரன் அவனுக்கான அவளின் துடிப்பையே கருமணி அசையாது பார்த்தான். பாதி ராவல பயம் காட்டிட்டிய மாமா, இப்ப பரவாயில்லையா என கேட்டாள். வீரன் அவளுக்கு பதில் சொல்லாது இருக்க என்னவென்று புருவம் உயர்த்தினாள். வீரன் தன் 2 கைகளை சிறகாய் விரித்திட மின்னலென அவனுள் புகுந்திருந்தாள். மீனாளை ருச்சியில் நாடி பதித்தவன் அவளை கையால் அணையிட்டு இறுக்கிக் கொண்டான். இப்ப பரவாயில்ல தங்கம், சோர்வா இருக்கு அம்புட்டுதேன் என்றவன். ராவலாம் தூங்கலையா என கேட்டான். எப்படி தூங்க மாமா என்றவள். இனி இப்படி அலைஞ்சு ஓஞ்சி போவ வேணா மாட்டிக்க, ஐயா மாமா லிங்குன்னு இருக்கோம் இல்ல, நீ மட்டும்தான் எல்லாம் பார்க்கணும்னு இல்ல என்றாள் தழுதழுப்பாக. அவன் அணிந்திருந்த பனியின் மீது மார்பு பகுதியில் இதழ் ஒற்றி இருந்தாள். சாதாரண காய்ச்சல் தான், இப்போ விட்டும் போச்சுதே, ஆனா மனசு படபடத்து போச்சு மாமா. உனக்கு ஒண்ணுனாக்கா வீட்டுல யாருக்கும் கலை இருக்காது மாமா. உன்னை எப்பவும் ஓட்டமா பார்த்து இப்படி படுத்து கிடந்ததை சத்தியமா பார்க்க முடியல மாமா என்று விசும்பினாள். மீனாளின் தன் மீதான பாசம் அறிந்தவன் என்ன சொன்னாலும் அவளை ஆறுதல் படுத்த முடியாதன பேச்சனை மாற்றினான். ராத்திரி வேற ட்ரெஸ் போட்டிருந்தியாட்டுக்கு என்றான் நிதழிலிருந்து குறும்பு சிரிப்போடு. இல்லையே மாமா, இதுதான் உடுத்திருந்த என்றவள். அப்படியா என்று அவனின் கள்ள பார்வையில் நினைவு வந்தவளாக, உன் வாசம் இல்லாம தூக்கமே வரல மாமா, அவன் உன் சட்டை எடுத்து போட்டுக்கிட்டு படுத்தேன், நீயே கூட இருக்கிற மாதிரி இருந்துச்சு மாமா, சேஃப் ஃபீல், தனியா இருந்த மாதிரியே தெரியல என்றவள் அவனின் அணைப்பு இறுகவும் ஷ் என்றாள் வழியில். வலிக்குதாக்கம் அவளின் நெற்றி முட்டினான். ஆனா நல்லா இருக்கு மாமா என்றவள். கீழே போவோம் மாமா, உனக்கு என்னவோன்னு மாடியே பார்த்துக்கிட்டு கிடைப்பாங்க என்றாள். ரொம்ப அசதியா இருக்கு தங்கம், நீ போ, அவங்களே மேல வருவாங்க என்றவன். மீனால் எழுந்ததும் தலையணையை முதுகுக்கு சாய்த்து வைத்து கால் நீட்டி அமர்ந்து அலைபேசியை கையில் எடுக்க வெடுக்கென பறித்திருந்தாள். அதனை அணைத்தும் வைத்தாள். ஆஃப் பண்ணாதத்தா, இன்னைக்கு ஒரு நாளாவது எந்த சொல்லியும் வச்சுக்காம ஓய்விடுமாமா, விட்ட காய்ச்சல் திரும்ப வரப்போகுது என்றவள் குளியலறைக்குள் புகுந்து வெளிவந்த நேரம், ஹீட்டர் ஆன் பண்ணிருக்க, உடம்பு கழுவிக்கோமாமா, சாப்பிட கொண்டார என்று கீழே சென்றாள். சாமி எழுந்தாச்சா அத்தா? மீனாள் கீழே வரவும் அவளின் வருகைக்காகவே காத்திருந்த மீனாட்சி கேட்டார். இப்போதான் எழுந்தாங்க அம்மத்தா, குளிக்க போயிருக்காங்க, 10 நிமிஷம் சென்று போங்க என்றவள் சமையலறைக்குள் நுழைந்தாள். கஞ்சி வைக்கலையா அத்தை? சோறு வடிச்சிட்டேன் மீனா, காய்ச்சி வச்சாக்க சூடி ஆறு போவுமே, அப்பு எழுந்தது கஞ்சி வச்சுக்கலான்னு இருந்தேன் என்று அபி சொல்ல சிறு பாத்திரத்தை எடுத்தவள் வடித்த கஞ்சியில் வெந்த சாதம் கொஞ்சம், சீரகம், 5-6 பல்லு பூண்டு, உப்பு போட்டு கொதிக்க வைத்தாள். அடுத்து அவள் துவையல் அரைக்க தேவையானவற்றை எடுக்கவுமே மகாவும் அபையும் வெளிவந்து மீனாட்சியின் அருகில் அமர்ந்தனர். எனக்கு மனசு நிறைஞ்சு போகுது மதனி என்றார் அபி மகாவிடம். எனக்குந்தே மகா, என்னதே அன்னைக்கு அமிர்தனத்தையும் கட்டிக்குவேன்னு மீனாள் சொன்னாலோ எங்களுக்குள்ள மனஸ்தாபம் சேர்த்து சொன்னது உள்ள துரும்பா உறுத்துக்கிட்டே இருந்துச்சு. 4 நாள்ல 2 பேரும் கண்ணை நிறக்க வச்சுட்டாங்க. காலத்துக்கு இப்படியே சந்தோஷமா வாழ்ந்து விட்டா போதும் தா என்று கூறினார் மகா. நீங்களே கண்ணு வைக்காதுகட்டி, அதே புள்ளிக்கு காய்ச்சல் வச்சுட்டு என்று அதட்டிய மீனாட்சி, சாயங்காலம் மாடு கண்ணு வர நேரம், 2 பேரையும் ஒட்டுக்கா உட்காத்தி வச்சு சுத்தி போடன மாட்டிக்கு என்றார். என்ன மாநாடு போட்டுட்டீங்க, மாமா எந்திரிச்சாச்சா என்று நாச்சியுடன் அங்கை கேட்டபடி வர உடன் சுபாவின் கையில் கட்டினை பார்த்த போதும் பாண்டியன் சொல்லி சென்றதால் யாரும் அதை பற்றி எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை.
போய் பார்த்து போட்டு வருவோம் என்று மீனாட்சி தரையில் கை ஊன்றி எழ வீரனை படியிறங்கி கொண்டிருந்தார். என்னையா, நாங்களே மேலே வந்திருப்போமே என்ற மீனாட்சி பேரனின் முகம் தொட்டு காய்ச்சலை பார்க்க, சரியா போச்சு அப்பத்தா, நான் வரலனாக்கா நீ படியேறி வந்துடுவீங்க, பிறகு மூட்டு நோவுன்னுதுன்னு சுணங்குவே, வெந்நீர்ல குளிச்சது நல்லா இருந்துச்சு, அதே நானே வந்துட்டேன் என்றவன், ஆளாளுக்கு எப்படி இருக்குன்னு கேட்காதீங்க, தங்கமே 1000 வாட்டி கேட்டு படுத்து விட்டா என்று மெல்லிதாக சிரிக்க மற்றவர்களுக்கு அவனின் தெளிந்த முகம் கவலையை போக்கியது. இருக்கையில் அமர்ந்த வீரனின் விழிகள் மீனாலை தேடியது. அக்காவை தேடுறியா மாமா? அங்கே அவன் காதிலை கேட்டிட, தெரியுதுல, போ கூட்டியா என்றான் வீரன். அங்கே அவனை அசடு வழிய வைக்க நினைத்து கேட்க வீரன் அவளை தோற்க வைத்திருந்தான். ரொம்ப விவரந்தே மாமா நீயே என்றவள் அவனுடன் அமர்ந்து கதை பேச துவங்க நாச்சி சுபாவும் இணைந்து கொண்டனர். இந்த காய்ச்சல் வந்து அமிர்தனை இப்படி ஓடாம உட்கார வச்சிருச்சு என்று அபி சொல்ல மகா ஆமாம் என்றார். இல்லை என்றால் இந்நேரத்திற்கு வயல் ஆலை தோப்பென பம்பரமாக சுழன்று ஓடியிருப்பானே. கதை பேசினது போதும், நகருங்க என்று வந்த மீனால் வீரன் அமர்ந்திருந்த இருக்கைக்கு முன்னிருந்த டீப்பாயில் அவனை பார்த்தவாறு அமர்ந்திட, விட்டா மாமா மடி மேல உட்கார்வ போல இருக்கே என்று கேலி செய்தால் அங்கை. மடியில இல்ல, தோளு மேல கூட உட்கார்வேன், உனக்கு என்ன டீ என்று மீனால் எந்திரிச்சு பொடி என்றிருந்தாள். கொண்டு வந்திருந்த கஞ்சினை ஆற்றிக்கொண்டே, உரிமை இருக்குது சின்ன குட்டி என்ற நாச்சி, இப்ப இங்க நாம அதிகப்படி, வா அப்படிக்கா போவோம் என்று மீனாலை பார்த்து சிரிக்க, மதனி நீங்களுமா என்று சினுங்கினாள் மீனா. கட்டுத்தறிக்க ஆளு வந்து சோழி பார்த்துட்டு இருக்கு, நேரமாச்சே, அங்கன வாவடிக்காம சாப்பாடு கொண்டு போங்கட்டி என்று மூவரையும் மீனாட்சி விரட்டியவாறு அபி மகாவை ஏறிட, நாங்க 2 பேரும் மாடுவ கிட்ட போறாத்தா என்று சொல்லிய மகா கையோடு அபியையும் இழுத்து சென்றார். நானே சத்த திண்ணையில காத்தாட உட்காருற என்ற மீனாட்சியும் வெளியேற, எல்லாரையும் வெளியே துரத்திட்ட நீ என்று சிரித்தான் வீரன். உன்னை யாரு கீழே வர சொன்னது மாமா? மேலவே படுத்திருக்க வேண்டியது தானே என்றவள், கஞ்சியை நல்லா கடைஞ்சிட்ட என்றவாறு குவளையில் ஊற்றி அவனின் கையில் திணித்தவள், எள்ளு துவையல் மாமா, நல்லா காரமா இருக்கு, காய்ச்சலுக்கு நாக்களை சுள்ளுன்னு இருக்கும், தொட்டுக்கிட்டு 4 கிளாஸ் குளிச்சு போடு என்றாள். நீ சாப்பிட்டியா? நீ குடி மாமா, நான் சாப்பிட்டுக்கிறேன் என்றவள் தன் விரலால் துவியலை எடுத்து அவனின் நாவில் தடவ அவன் கஞ்சியினை பருகினான். போதும் தா, இதுக்கு மேல முடியாது என்றவனிடம் சோர்வு இருக்கத்தான் செய்தது. தெம்பாக காட்டிட முயற்சித்துக் கொண்டிருந்தான். மாத்திரை கொடுத்து விழுங்க வைத்தவள், ஹாஸ்பிட்டல் வேணும்னா போவோமா மாமா என கேட்டாள். என்று இமை மூடி பின் சாய்ந்தவன், இன்னொருக்கா மாத்திரை போட்டிருக்க, சரியா போவும் தங்கம் என்றான். பொய் சொல்லாத மாமா, எந்திரிக்கும் போது நல்லா இருந்த, இப்ப மறுக்கா சோர்ந்து போற என்றாள். வீரன் சுணங்கி போக அவளின் மனம் சுருண்டு போனது. ஒண்ணுமில்லத்தா, அசதிதே என்றவன், உட்கார்ந்தே கிடந்த இப்படித்தான் இருக்கும், நான் போய் சோழிய பாக்குறேன் என்று எழுந்தவனை இழுத்து அமர வைத்தவள் தன் இரு பக்கமும் கையை குற்றி புசுபுசுவென மூச்சினை வெளியேற்றியவளாக முறைத்தாள். சமையலறையில் இருந்ததால் சேலை தலைப்பை இழுத்து இடை சொருகியிருந்தாள். அவளின் பளிங்கு இடை அவள் கை குற்றியதால் அங்கு கவனித்து பார்க்க வைத்தது. என்று பெருமூச்சு விட்டவன், உசுர சுருட்டி இழுக்கிற தங்கம், நல்லவனா இருக்க விட மாட்டியே என்று அவளின் கை பதிந்த இடத்தில் தன்னுடைய உள்ளங்கையை அழுத்தமாக வைத்து தனக்கு அருகில் இழுத்தான். நூலிழை இடைவெளி. வீரன் சட்டென்று இப்படி கை வைத்து பக்கம் இழுப்பான் என்று எதிர்பாராதவளிடம் அவனின் வெம்மை இதயத்தை சிலிர்ப்படைய வைத்தது. மாமா, காற்றாகி போன குரலில் முணங்கினாள். அவளின் கூர்விழிகள் அவளின் மான்விழிகளை பார்வையால் கவ்விக்கொள்ள இருக்குமிடம் உணர்ந்து பதறி நின்றவளுக்கு அவனை விட்டு விலக மட்டும் மனமில்லை. வீரனின் முகம் மீனாளின் முகம் நோக்கி குனிய தன்னை போல் அவளின் அதிரங்கள் திறந்து இமையும் குடை மூடியது. செங்குழந்த சிவந்து நின்றவளின் நெற்றி முட்டியவன், நடு கூடத்துல நிற்கும் நினப்ப பாரு என்று கண்ணம் மதக்கிய புன்னகையோடு கூற, நான் கேட்டடா என்று சிலிர்த்தவள் அவனின் மீசை நுனியை வலிக்க இழுத்தவளாக, சேட்டை கூடி போச்சு மாமா உனக்கு என்று ஓடிவிட்டாள். என் பொண்டாட்டி செய்யற சேட்டையை விட கம்மிதே என்று அவளின் முதுகை தீண்டிய வீரனின் சிரிப்பு நிறைந்த வார்த்தைகள் அப்போது வீடு நுழைந்த மருதன் பாண்டியனின் செவிகளையும் அடைய அவர்களுக்கு பின்னால் வந்த லிங்கமும் கேட்டு சட்டென்று நின்றுவிட்டு அவர்களின் முதுகில் முட்டி நின்றார். அவங்க 2 பேரும் சேட்டை இதை விட அதிகமாட்டி இருக்குது, செவிலில கேட்காத மாட்டிக்கு உள்ள போவோம் வாங்க என்ற லிங்கத்திடம், அதுல உனக்கு வெசன மாட்டிக்கு என்று பாண்டியன் கேட்க, உனக்கும் பொண்ணை பார்த்து முடிச்சு விடுவோமா என கேட்டார் மருதன். பெரிய கும்பிடு என்று இருவரையும் உள்ளே தள்ளி சென்றான் லிங்கம். வீரன் டீப்பாயின் மீது கால் நீட்டியவாறு இருக்கையில் சாய்ந்து கண் மூடியிருந்தான். உண்மைக்கும் அவனால் முடியவில்லை. வீட்டில் உள்ளவர்கள் வருந்த கூடாதென முயன்று அமர்ந்திருக்கிறான். அப்பா அமிழ்தா, ஐயா. கண்களை திறந்தவன் தந்தையின் வாஞ்சியான பார்வையில், நல்லா இருக்கேங்க என்றான். நெசந்தானா? மருதன் கேட்டிட,
ஆமாங்க மாமா என்க லிங்கம் நம்பாது பார்த்தான். என்னடே அப்படி பாக்குற? சும்மா என்றவன் வீரனின் அருகில் ஒட்டி அமர்ந்து செமையா லவ் பண்ணுறன என்று கிசுகிசுக்க வீரன் திருதிருத்தான். லிங்கத்தின் வார்த்தையிலும் வீரனின் அசட்டு பார்வையிலும் பெரியவர்கள் இருவரும் சத்தமாக சிரித்துவிட எல்லாம் இந்த தொக்க பொண்ணுவாள என்று உள்ளுக்குள் செல்லமாக சீராட்டினான் வீரன் அவனின் தங்கத்தை. யான்னியே 23. அன்று முழுக்க வீரன் வீட்டில்தான் இருந்தான். மீனால் அவனை அங்கிங்கு நகர விடவில்லை என்பதே உண்மை. இடும்பு பண்ணுற தங்கம் என்றவன் போனாவது கூடு, ஆளைக்கு பேசிக்கிறேன் என்றான். ஒன்னும் வேணாமாட்டிக்கு, ஆளைக்கு ஐயா போயிருக்காரு என்றவள் ஓட்டலுக்கு பெரிய மாமா போயாச்சு, அம்மாவும் அத்தையும் இப்போதே வந்தாங்க, வாழைத்தோப்புக்கு இலக்கட்டாருக்கு ஆள் வந்துச்சுன்னு லிங்கு மாமா போயாச்சு, அப்படியே மாடுவக்கிட்டையும் போயிடுச்சான். நான் போய் சாப்பாடு கொடுத்து போட்டு வரேன், அதுவரை பேசாம தூங்குங்க என்றவள் அணைத்து வைத்திருந்த அவனின் அலைபேசியையும் எடுத்துக்கொண்டே நகர்ந்தாள். என் மேல நம்பிக்கை இல்லையா? இருக்குத்தேன், இருந்தாலும் போன எங்கிட்டவே இருக்கட்டும் என்று சென்றிருந்தாள். படுத்தே இருப்பது ஒரு மாதிரி இருக்கவும் கீழே பின்பக்கம் வேலை நடக்கும் இடம் சென்று பார்த்தபடி கல்லில் அமர்ந்து கொண்டான். அங்கு கோழிகளுக்கு தீனி போட்டு கொண்டிருந்த அங்கை, என்ன அதிசயமாமா, உன் பொட்டாட்டிய விட்டு வந்திருக்க என்று வம்புக்கு இழுத்தாள். நான் எங்க விட்டு போட்டேன் சின்ன குட்டி, இங்கன எனக்குள்ளத்தான் எப்பவும் இருக்கா என்று வீரன் தன் இதயத்தில் கை வைத்து காண்பிக்க, பின்றபாமா என்றவள் அவன் அருகில் வந்து, உங்க தம்பிக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கிறது என கேட்க அவளின் காதினை பிடித்து திருகியவன், என்ன பேச்சு பேசுற நீயே? படிப்ப பாரு முத, மத்த ஆசையெல்லாம் போறவுத்தேன் என்றார். புரியுது மாமா, மாமாவுக்கு இப்ப என்ன புரிய ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். காலேஜ் வெளியூர்ல தங்கி படிக்கலாமான்னு ரோசிக்கிற என்றால் அங்கை. அங்கை ஏன் இந்த முடிவு எடுத்திருக்கிறாள் என்று வீரனுக்கு புரிந்தது. என்னதான் லிங்கம் மறுத்து கொண்டிருந்தாலும் அவன் கண்முன்னே இருப்பது அங்கைக்கு எத்தனை அவஸ்தையை கொடுக்கும் என்று வீரனை விட நன்கு தெரிந்தவர்கள் யார் இருந்திட முடியும்? லிங்கு ஒத்துக்க மாட்டியான் என்றான் வீரன். அவங்க என்னத்துக்கு ஒத்துக்கணும் மாட்டியும் வேண்டுமென்றே கேட்டாள். சத்தமிட்டு சிரித்த வீரன், அவன் போகக்கூடாதுன்னு சொன்னாலும் போயிடுவியா என கேட்டான். அங்கே யோசித்தபடி உதட்டை சுளித்திட, என்ன மாமா, உன் சின்ன குட்டி கிட்ட பேசும்போது மட்டும் சிரிப்பு சத்தம் வெளிவாசல் வர கேட்குது என கேட்டபடி கையில் சாப்பாட்டு கூடையுடன் வந்தாள் மீனாள். கேள்வி கேட்ட மீனாளுக்கு பதில் வேண்டுமாக இல்லை. உட்கார்ந்துதான் இருக்கணுமாமா, அங்கன வேலையை இப்படி செய்யுங்க, அதை இப்படி வைங்கன்னு நீ எந்திரிச்சு நின்னு மண்ணள்ளி கொடுத்தேன், கலவை கலக்கினேன், செங்க அடிக்கினேன்னு தெரிஞ்சது என்று விரல் நீட்டி மிரட்டியவள், 1/2 மணியில மாமா சாப்பிட்டதும் வந்துடுவேன் என்றாள். என்ன மாமா, அக்கா மிரட்டுறதுல நீ உம்பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்க என்று அவனின் தோளில் இடித்து கேட்டாள் அங்கை. மாமாக்கு ஏற்கனவே உடம்பு நோவுது, அடிக்காம பேசு சின்ன குட்டி என்று மீனால் அங்கையின் கைப்பட்ட இடத்தை தேய்த்து விட, பார்த்து பார்த்து ஒருட்டு கட்டையால அடிச்சு வீக்கம் வச்சு வீங்கிடுச்சு பாரு, இன்னும் நல்லா எண்ணெய் போட்டு உருவி உடுக்கா என்று அங்கை சிரித்து சொன்னதில் வீரன் பக்கென்று சிரிக்க மீனாள் தன் தங்கையை முறைத்தாள். சரி சரி முறைக்காத மீனுக்குட்டி என்ற மீனாளின் கண்ணம் கிள்ளி கொஞ்சிய அங்கை, நீ பக்கத்துல இருந்தே மாமாவை பாத்துக்க, நான் சாப்பாடு கொண்டு போறேன் என்று மீனாள் பதில் வழங்கும் முன் உணவடங்கிய பையை வாங்கி கொண்டு முன்னே நடந்திருந்தாள் அங்கை. செல்லும் அங்கையே மீனாள் பார்த்திருக்க, நடந்தா கால் நோவுன்னு சொல்லுவா, இன்னைக்கு சொல்லாமலே கொண்டு போறா என்றாள். கொண்டு போறது முக்கியமில்ல, யாருக்கு கொண்டு போறதுங்கிறதுல இருக்கு அவளுக்கான காரணம் என்ற வீரனின் பேச்சு புரிந்ததும், எப்படியும் மாமா கிட்ட வாங்கி கட்டிட்டு வரப்போறா என்று மீனாள் வீட்டிற்குள் செல்ல வீரனின் இதழ் அர்த்தமாக விரிந்தது. லிங்குவின் மனம் தெரியாது மீனாள் பேசிவிட்டு சென்றது வீரனுக்கு புன்னகையைத்தான் கொடுத்தது. அங்கை மார்ந்தோப்பிற்கு சென்று நின்ற லிங்கம் எந்த பக்கம் இருக்கிறான் என வயல்வெளியை சுற்றி பார்க்க கிணற்றடி மரநிழலில் கால்நடைகளுக்கு தண்ணீர் காட்டிக் கொண்டிருந்தான். தொட்டிக்கிட்டையே சாப்பிட்டுடலாம் என்று நினைத்தவள் அங்கு செல்ல ஒரு பக்க வேட்டி நுனியை விரலால் பிடித்தபடி முதுகு காட்டி யாருடனோ அலைபேசியில் உரையாடி கொண்டிருந்தார். ஃப்ளேவர் செக் பண்ணிக்கோங்க செஃப், நீங்களே கூட இருந்து செய்யுங்க, நேத்து மாதிரி சொதப்பிட போறாங்க என்றவன் சிட்ரஸ் கசாட்டா ஐயா கிட்ட கொஞ்சம் கொடுத்து அனுப்புங்க என்று வைத்தான். அது யாருக்காக என்று அங்கைக்கு நன்கு தெரிந்தது. யாருக்கு மாமா வேண்டுமென்றே தெரிந்தும் கேட்டாள். தலையை மட்டும் திருப்பி பக்கவாட்டாக அவளை பார்த்தவன், தெரிஞ்சுக்கிட்டே கேட்டாக்கா என்ன பதில் சொல்லட்டும் என்றவன், நீ இங்க என்ன பண்ற என கேட்டான். அங்கை கையில் இருக்கும் பையை உயர்த்தி காண்பிக்க, சப்போட்டா மரத்துல மாட்டிட்டு போ, நான் சாப்பிட்டுக்கிறேன் என்றவன் நகர, இன்னைக்கு என்ன டிஷ் மாமா என்றாள். போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான். மனதில் நினைத்தவன், ரம்புட்டான் வச்சு புது டிஷ் என்றான். புதுசு புதுசா ட்ரை பண்ற மாமா என்றவள் தண்ணீர் குடித்து விட்டு ஓடிக்கொண்டிருந்த ஆடுகளை பிடித்து நிழலில் கட்ட ஆரம்பித்தாள். நான் கட்ட சொன்னாக்கோ, ஏன் இப்ப அதுங்க ஓய்வெடுக்கிற நேரம் தானே என்றவள் அவன் மாடுகளை பிடித்து கட்ட துவங்கவும்,
சுபாக்கா விஷயம் என்னாச்சு என கேட்டாள். தெரிஞ்சு என்ன செய்ய போறியா என கேட்டவன் சட்டென்று வாடிவிட்ட அவளின் முகம் கண்டு கொஞ்சம் கோபமாக தள்ளி வைக்கலாம்னு நினைச்சாக்கா முடியுதா என உள்ளுக்குள் அழுத்தவனாக, அன்னைக்கு சுகம் இல்ல, சுந்தரேசன் மாமா வந்து படட்டும்னு பேசலாம்னு அப்பத்தா கிட்ட ஐயா காலையில சொல்லிட்டு இருந்தாங்க. வசந்தி பிரியமா ஒத்துக்கிட்ட மாதிரி தான் சொன்னாரு என்றான். நீ வந்து சாப்பிடு மாமா, சாப்பிட்டா பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு நான் கிளம்புவேன் என்றான். இப்ப என்ன அவசரம் மாட்டிக்கு என தனக்குள் சடைத்து கொண்டாள். சற்று நேரத்திற்கு முன் அவள் வந்ததும் போவென சொல்லியதை வசதியாக மறந்து போனான். என்ன சாப்பாடு என கேட்டுக்கொண்டே கை கால்களை வரப்பு நீரில் கழுவியவன் சப்போட்டா மரத்துக்கு கீழ் அமர்ந்தான். பதில் இல்லாமல் போக அவள் எங்கென்று பார்க்க கிணற்றின் உள்ளே படியில் இறங்கிக் கொண்டிருந்தாள். பையனை எடுத்து உள்ளிருந்த உணவு பாத்திரங்களை எடுத்து வெளியில் வைத்தவன் நினைவு வந்தவனாக வேகமாக எழுந்து கிணற்றுக்கு அருகில் வர மேலே ஏறி கொண்டிருந்தவள் படியின் ஈரம் வழுக்கி கிணற்றுக்குள் விழுந்திருந்தாள். நொடியும் தாழ்த்தாது கிணற்றுக்குள் குதித்திருந்த லிங்கம் அவளின் கரம் பிடித்திருந்தாள். நீருக்குள் அமிழ்ந்து பந்தாய் மூழ்கி வெளிவந்தவள் மூச்சுக்கு திணறியபடி மீண்டும் உள்ளே மூழ்கிட லிங்கத்தின் பிடியிலிருந்து நழுவியிருந்தாள். நீருக்கு அடியில் தேடி தத்தளிக்கும் மங்கை முடியினை கொத்தாக பற்றியவன் நீருக்கு வெளியே இழுத்து வந்து கிணற்றுப்படியில் உட்கார வைத்தான். மொத்தமாக நனைந்து மூச்சு வாங்கியபடி இரும்பிக் கொண்டிருந்தவளின் பாதத்தை சூடு பறக்க தேய்த்து விட்டவன், அறிவிற்காடி, நீச்சல் தெரியாம கிணத்து பக்கம் வராதான் எம்புட்டு தலை சொல்றது என கோபத்தில் சீறினான். குடிக்கு தண்ணி எடுத்து வரலான்னு இறங்கின என்று அவள் கிணற்றுக்குள் இறங்கிய காரணம் சொல்ல, ஒரு நொடியில உசுரே போச்சுடி, எனக்காக வேணும் உன்னை பத்திரமா பார்த்துக்கோ சின்ன குட்டி என்று தன்னை போல் கூறியவன் மனதிலிருந்து வெளிவந்த தன் வார்த்தைகளின் பொருளை உணரவில்லை. சரி மாமா என்று நெஞ்சம் நிறைய முகம் முழுக்க புன்னகை பெறவ கூறியவள், என்னை அம்புட்டு பிடிக்குமா மாமா என கேட்டாள். பிடிக்கும். அவளின் உள்ளங்கையை தேய்த்தபடி கண்களை நேராக சந்தித்து அழுத்தமாக கூறினான். அவனின் குரல் இதுவரை அவள் கேட்டறிந்திடாத தன்மை. எம்புட்டுக்கு மாமா? கண்களை மூடி திறந்தான். தன் மனதை சொல்லிவிட முயன்று விட்டான். நீருக்கு அடியில் அவளை தேடி அலைந்த சில நிமிடங்களில் அவள் தனக்கு எத்தனை முக்கியம், தன் இதயத்தில் அவள் பதிந்திருக்கும் ஆழம் என்னவென்று உணர்ந்து கொண்டான். அவளின்றி நீ இல்லை, உன்னில் அணுவும் அசைந்திடாது, அவள்தான் உன்னுடைய ஆக்க சக்தி. மனதின் கூக்குரல் அவனின் இதயத்தில் இடித்துரைத்தது. அக்கணம் அவள் தன் கைகளில் சிக்கவில்லை என்றால் தன் நிலை. பெரும் கேள்வியுடன் அவளை மீட்டவனுக்கு வாழும் நாள் அவளுடன் வாழ வேண்டும் என்று தோன்றியது. சொல்லணுமா? நெஞ்சம் அவளின் கேள்வியில் தடுமாற்றம் கொள்ளவில்லை, மறக்க நினைக்கவில்லை. சொல்ல வேண்டுமென மேலும் கீழும் அவளது தலையசைந்தது. லிங்கத்தின் பார்வையில் புதிதாய் ஏதோ. அவனது பார்வையில் மொத்தமாக கட்டுண்டு போனாள். இமை தாழ்த்த நினைக்கிறாள், முடியவில்லை. அவளது கையை தேய்த்து கொண்டிருந்தவனின் பிடி இறுகியது. அந்நேரம் அவனுக்கு இது நாள் வரை காரணம் காட்டிய அவளது வயது பெரிய தடையாக தெரியவில்லை. நீ என்கிற உறவு நான் என்றாகிட வேண்டும் என்கிற எண்ணம் மட்டுமே. வாழ்க்கை முச்சூடும் உன் கை என் கைக்குள்ள இருக்கணும். நீயுந்தே உன் முகம் பார்க்காம இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு பிடிக்கும் மாமா. லிங்கத்தின் வெளிப்படையான நேச வார்த்தைகளில் எதிர்பார்த்து காத்திருந்தவளுக்கு கண்கள் கலங்கி நீர் வழிந்தது. அதரங்கள் துடிப்பில் நடுங்கின. நான் பிடிக்கும்னு சொன்னதுக்கா இந்த அழுக என அவன் கேட்க, இல்லை என தலையசைத்தவள் ஆம் என்றும் சேர்த்து ஆட்டியிருந்தாள். ஏது ஒரு பக்கத்துக்கு ஆட்டுடே என்றவன், கிணத்துல விழுந்தது யாருக்கிட்டவும் சொல்ல வேணாமாட்டிக்கு, ஏற்கனவே கொட்டா எரிஞ்சது. சுபா விஷயம், அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு வீட்டு ஒரு நிலையில இல்லை என்றதோடு உங்க வீட்டுக்கு போய் துணி மாத்திக்கிட்டு அங்கன போ என்றான். அவள் அசையாது அமர்ந்திருக்க, பின்னுல அவிழ்த்து விடு, வரசா ஊடு போய் ஈர துணிய மாத்து என்றான். எந்திரி, மேலேறு, எம்புட்டு நேரம் நான் தண்ணிக்குள்ள நிக்க. என்னட அம்புட்டுதேனா? புரியல. லவ் எல்லாம் சொல்லியிருக்கீங்க என்றவள் இருக்க, அதுக்கு என்றவன், நீ எங்கன வரன்னு தெரிய மாட்டிக்கு, அந்த சீனெல்லாம் இப்போ இல்ல, உன் வயசையும் மனசுல வச்சுக்கத்தா, கொஞ்சம் வளரு, பிறவு லவ்ஸ் பண்ணிக்கலாம், இப்போ கிளம்பு என்றதோடு, இனி நீயே வேணான்னு சொன்னாலும் நான் உன்னையே விடமாட்டேன் என்றான். எதிர்காலத்தில் இதுதான் நடக்கவிருக்கிறது என்பதை அறிந்து இதற்காக இப்படி கூறினானோ, உண்மையில் அதுதான் நடக்கவிருக்கிறது. உன்னைய சுத்தி சுத்தி வர நான் ஏன் உன்னைய வேணாமன்னு சொல்ல போறேன் மாமா. நீ திரும்ப சின்ன பொண்ணு, இது வயசுலன்னு முருங்கை மரம் ஏறாம இருந்தாக்க சரி என்றவளுடன் மெதுவாக கிணற்றுக்குள்ளிருந்து வெளியில் வந்திருந்தனர். என்னைய வேதான சொல்லிறியா நீயே? புரிஞ்சிடுச்சா? நீ அறிவாளிதே மாமா என்று கேலி செய்தவள் அவனது கைகளுக்குள் சிக்காது சிட்டாக பறந்திருந்தாள். லிங்கத்தின் முகத்தில் புதிதாய் ஒன்று. லிங்கம் தன் மனதை வெளிப்படையாக காட்டிவிட்டதால் அன்று முழுக்க அங்கை துள்ளலோடு வலம் வந்தாள். மதியத்திற்கு மேல் உணவு உண்டுவிட்டு களைப்பாக இருக்கு என்று வீரன் விறங்குவிட மாலைதான் கீழே வந்தான். அவனை கண்டதும் ஓடி வந்த அங்கை அவனை கட்டி கொண்டு ஆர்ப்பரித்திட,
என்னவா சின்ன குட்டிக்கு என்று கேட்டவன் அங்கையின் காதில் மட்டும் கேட்கும்படி பய சொல்லிட்டானா என கேட்டான். வேகமாக ஆம் என்று தலையாட்டியவளின் உச்சியில் கை வைத்து அவளின் ஆட்டத்தை நிறுத்தியவன், நிறைய ரெஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் போட்டிருப்பானே என்க அதற்கு அங்கையின் முகம் போன போக்கை கண்டு சத்தமிட்டு சிரித்தான் வீரன். அக்கணம் உள்ளே வந்த லிங்கம், சொல்லிட்டான் என்று மனதில் படபடத்தான். வீரன் அண்ணனாக இருப்பினும் லிங்கத்திற்கு அவன் தந்தைக்கு நிகர். அவனுக்கு அனைத்தும் தெரியும் என்றாலும் இந்த காதலில் ஏனோ தயக்கம். வீரன் அங்கையின் நெருக்கத்தை காண்கையில் அவனுள் கொஞ்சம் பொறாமை எட்டி பார்த்தது. அவனால் இப்படி அனைவரின் முன்பும் அவளை நெருங்கிடக் கூட நிற்க முடியாதே. நின்றதே இல்லை என்றெல்லாம் இல்லை. அவள் தொடங்கி அவன் வரை தொட்டுவிட்ட காதல் மனதில் இருக்கும் போது சிறு செயலில் வெளிக்காட்டி விடுவோமோ என்கிற பயத்தில் தள்ளி நிற்கிறான். என்னட்டி வேணும் உனக்கு? அப்புக்கு ஓவரா ஐஸ் வைக்கிறதாட்டம் தெரியுது. மீனாட்சி கேட்டிட அவரின் அருகில் சென்றவள் அவரின் காதில் ஆடிக்கொண்டிருந்த தண்டட்டியினை பிடித்து கொண்டு, உன் காதில் ஆடிக்கிட்டு கிடக்கிற தண்டட்டியை எழுதி வாங்கத்தேன் என்றாள். இது என் புருஷன் எனக்கு ஆசையா வாங்கி போட்டதுடி. உனக்கு வேணும்னா உன்னை கட்டிக்க வாரவங்கிட்ட கேளு என்று அவளின் கண்ணம் எடுத்தார். அதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டதே அவங்களுக்கு கேட்டிருக்க மாட்டேக்கு என்றவள், என்ன மாமா கேட்டுச்சுதானே என்றிட லிங்கம் திருத்தான். லிங்கத்தின் முழிப்பில் வீரனிடம் அப்படி ஒரு சிரிப்பு. அங்கை சட்டென்று தன்னிடம் கேட்பாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அத்தோடு தங்களின் விருப்பம் குடும்பத்தாருக்கு தெரியப்படுத்தும் சரியான தருணமும் இதில்லை என்பதால் அவனுக்கு சட்டென்று என்ன பதில் சொல்வதென்று தெரியாது விழிப்பிதுங்கினான். அச்சோ மாமா கேட்டிருக்கும் தானே என்று அவள் வேறு விதமாக கேட்டிட எல்லா பக்கமும் தலையை ஆட்டியவன் வீரனை தாண்டி கொண்டு ஓட பார்த்தான். என்னடி அவனை வம்புக்கு இழுக்கிற மாதிரி தெரியுது? மீனாட்சி கேட்டிட அவரின் கன்னத்தை பிடித்து ஆட்டிய அங்கை, கட்டிக்கதே உரண்டை இழுக்குதும் கட்டி கொடு என்று கேட்டிட பக்கத்தில் இருந்த தடியை எடுத்து அவளை அடிக்க பார்த்தார். லாவகமாக விலகி ஓடியவள், என் பேரனை கட்டிக்கிட சின்ன குட்டின்னு உன்னைய கெஞ்ச விடுதும் பாரு என்று உதடு சுழித்து காண்பித்தாள். வாழு ஒண்ணுதே இல்லை என்ற மீனாட்சிக்கு அங்கை விளையாடியதாகத்தான் தெரியுது. தன்னை கடந்து செல்ல முயன்ற லிங்கத்திடம், அண்ணன் கிட்டவே போறாமையாடே என்று கண்களில் மின்னிய குறும்போடு கேட்டிருந்தான் வீரன். லைட்டானே என்று இதழ் விழித்த லிங்கம், எப்படித்தே என் கண்ணை வச்சே கண்டுகிறியோ என்று நின்று கேட்டார். வீரன் புன்னகைத்தானே தவிர பதில் சொல்லவில்லை. அவனுக்கு தம்பி என்பவன் முதல் பிள்ளையாயிற்றே. அவனின் அசைவுகளுக்கான விளக்கம் வீரனுக்கா தெரியாது. வீரன் லிங்கத்தின் தோளில் கை போட அவன் ஏதோ சொல்ல வருகிறான் என்று லிங்கம் நினைத்தான். ஆனால் வீரன் தன் தம்பியின் கன்னத்தில் அழுந்த முத்தம் வைத்தான். அந்த முத்தம் லிங்குவிற்கு வீரனிடத்தில் தனக்கான இடம் எதுவென்பதை அவனுக்கு உணர்த்தியது. வீரன் என்றும் இப்படி வெளிப்படையாக காட்டுபவன் கிடையாது. இன்று ஏனோ தன்னுடைய சின்ன குட்டியின் முகத்தில் பரவி வரவி இருந்த மகிழ்ச்சிக்கு தன்னுடைய தம்பி காரணம் என்றதும் அவர்கள் இணைய வேண்டுமென ஆசை கொண்டிருப்பவனுக்கு தன்னிச்சையாக அச்செயல் வெளிக்கொணர்ந்திருந்தது. ஏனென்றால் வீரனிடம் அங்கை லிங்கம் தன்னுடைய அன்பை புரிந்து கொள்ளவே போவதில்லை என அத்தனை வருத்தத்தை காட்டியிருந்தாளே. என்னதான் லிங்கமும் அங்கையும் ஒன்று சேர வேண்டுமென நினைத்தாலும் அவனாக முழு மனதோடு அங்கையை ஏற்க வேண்டுமென இருந்தவனின் எண்ணம் ஈடேறியதில் வீரனுக்கு அத்தனை மகிழ்வு. அண்ணே! லிங்கம் நெகிழ்ந்தவனாக தமையனை கட்டிக்கொள்ள அக்காட்சியை கண்ட மீனாட்சி, என் கண்ணே பட்டு போவோமே என்று இருவரின் அழகிலும் வேகமாக சென்றவர் அவர்களின் முகம் சுத்தி விரல்களால் நெட்டி உடைத்து திருஷ்டி நீக்கினார். அச்சோ அப்பத்தா! அவரின் செய்கையில் அசடு வழிந்த வீரன், நாங்க என்ன சின்ன பிள்ளையா என்று கேட்டான். இதுக்கெல்லாம் வயசு பாப்பாங்க, கண்ணு நிறைஞ்சிருக்கு சுத்தி போட்டேன் என்ற மீனாட்சி, ஒட்டுக்கா தெரியாதீங்க என்றார். இருவரும் ஒன்று போல தலையசைக்க, நீ அந்த பக்கத்து போ, நீ இங்கிட்டு போடு என்று ஆளுக்கு ஒரு பக்கமாக கை காட்டினார். இந்த அப்பத்தாவே நம்மளை பிரிச்சு போடு போலனே என்று லிங்கம் விளையாட்டாக சொல்ல, வாவடி வாவடி என்று அவரின் வாயிலேயே ஒன்று போட்டார் மீனாட்சி. அவன் கேலி செய்தான் அப்பத்தா என்ற வீரன் பார்வையை சுழல விட்டவனாக, எங்க வீட்ல யாரையும் காணும் என கேட்டார். கோயிலுக்கு போயிருக்காவ என்ற மீனாட்சி, சுந்தரேசன் வந்திருக்கான், நீ தூங்கவும் வீட்ல யாரும் இல்லைன்னதோ ஆலைக்கு போயிருக்கேன், மருதனோட வருவியான் என்றார். காய்ச்சலில் அனைத்தும் மறந்திருந்த வீரனுக்கு அப்போதுதான் நினைவு வந்தவனாக, உங்ககிட்ட கேட்காம ஒரு முடிவெடுத்து வாக்கு கொடுத்துட்ட லிங்கு என்றார். லிங்கம் என்னவென்று கூட தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டவில்லை. மௌனமாக நின்றிருந்தான். அப்பத்தாதான் என்னவென்று வினவினார். கேட்டிருக்கணும் அந்த நேரம் என்று நிறுத்திய வீரன், உனக்கு சம்மதம் இல்லைன்னா சொல்லிவிடுலிங்க, வேற எதுவும் மாத்த ரோசிச்சுக்கலாம் என்றார். அண்ணே கஷ்டமா இருக்கு என்ற லிங்கம், நீ என்ன செஞ்சாலும் சரியாத்தே இருக்கும், இப்படி நான் என்ன சொல்லுவேனோன்னு நீ மறுவதுதே என்னவோ மாட்டியிருக்கு என்றார்.
உன்னை தெரியும்டே, இருந்தாலும் கேட்காம முடிவு பண்ணிட்டேனேன்னு உள்ள ஒரே குடைச்சலா இருந்துச்சு என்று வீரன் சொல்லிக் கொண்டிருக்க கோவிலுக்கு சென்றிருந்த வீட்டு பெண்கள் யாவரும் வந்து சேர்ந்தனர். அக்கா பிரசாதம். அங்கை ஓடிப்போய் மீனாளின் கையில் வாழை இலையில் இருந்த பொங்கலை வாங்கி கொள்ள, கோவிலுக்கு கூப்பிட்டதுக்கு வரல, பொங்கலை மட்டும் வெடுக்குன்னு வாங்குறது, எல்லாருக்கும் கூட சின்ன குட்டி என்ற மீனாள் வீரனிடம் வந்து, இப்ப பரவாயில்லையா மாமா என கேட்டதோடு அவனின் நெற்றியில் விபூதியை பூசி கண்ணுக்கு மேலே கையை வைத்து மறைத்தவளாக ஊதியும் விட்டாள். கேட்டா பதில் சொல்லு மாமா என்றவள் தானே அவனை நெற்றியில் கை வைத்து பரிசோதிக்க லிங்கம் தொண்டையை செருமி தன் நெருப்பை காட்டினான். தொண்டையில கிச்சுனா வெண்ணி குடி மாமா என்று அவனை வாரியவளாக அவனுக்கும் விபூதி பூசி நகர்ந்தாள். ராவுக்கு எதுவும் சமைக்க வேண்டாமா, ஹோட்டல்ல இருந்து வரும், ஐயா வரும்போது கொண்டாரேன்னு சொன்னாங்க என்று அபியிடம் கூறினான் லிங்கம். சரியப்பு என்ற அபி, அன்னை வந்திருக்கா அமுதா, நீயும் இன்னும் அங்கன என்ன நடந்துச்சுன்னு சொல்லல, இந்த சுபா பிள்ளைய வந்ததுல இருந்து வெறிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கா, சரின்னு கோவிலுக்கு கூட்டிட்டு போனாக்கா அங்கேயே மனசு நிம்மதி அடைஞ்ச மாதிரியே இல்லை என்று புலம்பினார். ஐயா மாமாவெல்லாம் வந்துடட்டும், பேசிக்கிடலாமா என்ற வீரன் கருப்பர் கோவில் படையலுக்கு சொல்லட்டி ஆப்பத்தா என்றவனாக இருக்கையில் அமர்ந்தான். எல்லாம் தோதுபடுறாசா, வச்சுக்கலாம், நீ ஏற்பாட்ட கவனி என்றார் மீனாட்சி. இந்தா மாமா இத குடி என்று தம்ளரை அவன் முன் நீட்டினாள் மீனாள். என்னது தங்கம்? கஷாயம். காய்ச்சல் இப்ப இல்லாத்தா, சுத்தமா விட்டு போச்சு என்றான். இருக்கட்டும் மாமா, இந்த ஒரு நேரம் மட்டும் குடி என்று முகம் சுருக்கினாள். அடுத்து மறுத்து பேசாது வாங்கி குடித்திருந்தாள். ரொம்ப கசக்குது தங்கம். வீரன் முகம் அஷ்டகோணலாக மாறியது. அவனின் காதருகே குனிந்தவள், நான் வேணும்னாக்கா என்று ஏதோ கிசுகிசுக்க, உன்னைய என்றவன், ராத்திரிக்கு ரூமுக்கு வா, யாருன்னு காட்டுறேன் என்றாள். பேச மட்டும் செய்யறதுக்கு என்னத்துக்கு இந்த முறுக்கு மாமா? கேலி செய்தவள் வீட்டிற்குள் பாண்டியன் நுழையவும் அமைதியாகி விட்டாள். வீட்டுக்குன்னு செய்ய சொல்லி கொண்டாந்த என்று பையனை உணவு கூட மேசையில் வைத்தார். என்னத்துக்குப்பா, வீட்டுலயே ஆக்கியிருக்கலாமே மீனாட்சி கேட்டிட, 4-5 நாள வேலை செய்யற ஆளுகளுக்கும் சாப்பாடு செஞ்சுக்கிட்டு வீட்டு பொண்ணுங்களுக்கு ஓய்வே இல்லையாம்மா, அதே ஒரு நேரத்தை உட்காரட்டும்னு என்று பாண்டியன் யாரின் கவனம் ஈர்க்காது அபியின் அருகில் சென்று, கைவலி எப்படி இருக்கு அபி என கேட்டார். வீரன் தன் கண்ணில் இக்காட்சி பட்டாலும் காணாதவனாக பார்வையை திருப்பிக் கொண்டான். இந்த வயதிலும் தன் அன்னைக்காக யோசிக்கும் தந்தையின் அன்பில் இருவருக்கும் இடையேயான குடும்ப வாழ்க்கையின் அந்யோன்யம் தென்பட தன்னவளுடன் வாழ்வின் நீண்ட பயணம் இதேபோல் இனிமை நிறைந்ததாக இருக்க வேண்டுமென மனமாற நினைத்தான். சுந்தரேசனும் மருதனும் சிறிது நேரத்தில் வந்துவிட உணவு நேரம் பேச்சும் சிரிப்புமாக கழிந்தது. அனைவரும் முற்றும் கூடத்தில் கூடியிருந்தனர். சுபா இங்கு வந்ததிலிருந்து கௌதமுடன் பேசிடவில்லை. ஆதலால் அவளுக்கும் அங்கு நடந்தது என்னவென்று தெரியாது. வசந்தி ஒப்புக்கொண்டார் என்பதை நம்ப முடியாது. அதற்கான காரணம் அறிந்து கொள்ள வேண்டுமென அதீத எதிர்பார்ப்போடு அமர்ந்திருந்தாள். வீரனுக்கு எப்படி சொல்வதென்று தெரியவில்லை. ஆளாளுக்கு எப்படி இதனை எடுத்துக்கொள்வார்கள் என்கிற சிறு கலக்கம் அவனுள். என்னப்பு இன்னும் ரோசனை என்னன்னு சொல்லுயா மகா கேட்டிருந்தார். அவர்கள் சென்னைக்கு சென்று வந்ததிலிருந்து அவரும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறார். மருதனும் பாண்டியனும் எதனையோ கலந்து ஆலோசித்தபடியே இருப்பதை இப்போதும் வீரன் சொல்லுவதற்கு முன்பு குறுக்கிட்ட சுந்தரேசன், இது ஒத்து வராது அமிழ்தா. சுபா கல்யாணம் ஆகாமலே இருந்தாலும் பரவாயில்ல, இது மட்டும் வேணாம். எனக்கு என்னோட தன்மானத்தை விட்டு கொடுப்பது போல இருக்கு என்றார். மாமா என்ற வீரன் நெற்றியை தேய்த்தவனாக, சுபாவுக்கு கௌதம கட்டி கொடுக்கணும்னா வசந்தி பிரிமாவுக்கு நம்ம பூர்வீக வீடும் ஓட்டல்ல ஒன்னும் வேணுமா என்றார். வீரன் சொல்லியதும் அங்கு ஆழ்ந்த அமைதி. இதனை எப்படி எடுத்துக்கொள்வதென்று யாருக்கும் தெரியவில்லை. பூர்வீக வீட்டில் இரு குடும்பத்திற்கும் சம பங்கு உரிமை இருப்பினும் அதனை எப்போதும் யாரும் பிரித்து பார்த்ததில்லை. இப்படி ஒன்றை வசந்தி கேட்டதில் அனைவரும் அதிர்த்துதான் போயினர். மருதனுக்கு யாரின் முகம் பார்த்திட முடியவில்லை. தலை கவிழ்ந்திருந்தார். யான் நீயே 24. என்ன இருந்தாலும் சுந்தரேசன் அபியின் அண்ணன், ஆதலால் இதில் கருத்து சொல்ல முடியாது. அபி அமர்ந்திருந்தார். இப்பவும் நீங்க கம்மன் இருந்தாக்கா என்ன அர்த்தம்? மகாதான் மருதனிடம் கேட்டிருந்தார். ஹோட்டல் முழுக்க என் மருமவனுங்க உழைப்பு, அது என்னத்துக்கு கேட்கிறா அவ? அமிர்தந்தன் கூறிட்டு போய் தலையை ஆட்டிட்டு வந்தான்னாக்கா நீங்க எப்படி அமைதியா வரலாம் என்று தன்னுடைய ஆதங்கத்தை காட்டிய மகா, உங்க தங்கச்சிக்குன்னது ஊமி ஆயிட்டீங்களா என வெடித்தார். பூர்வீக வீடு பூட்டியே கிடக்கிறதுக்கு யாராவது புழங்கினா நல்லதுதே, அதை அவளுக்கே கொடுத்துடுங்க, நான் வேணாம்னு சொல்லல. ஆனா ஒத்தையா நின்ன ஹோட்டலை 7ஆ உருமாத்த அமிர்தனும் லிங்கமும் போட்ட உழைப்ப கூட இருந்து பார்த்த ஆளுதானே நீங்க. மூச்சு வாங்க கீழே அமர்ந்தார் மகா. அவரால் வசந்தியின் பேராசையை ஏற்கவே முடியவில்லை. ஹோட்டல்ல பிரேமுக்கே உரிமை இல்லைன்னு சொல்லுவேன் என்றவரின் முன்பு சொம்பு நீரை நீட்டிய மீனால், நீ நம்ம சுபா அக்காவை மறந்துட்டு பேசுறமா என்றாள். சுபாவுக்காக நான் மொத்தத்தையும் கொடுன்னு சொல்லி இருப்பேன்.
இது வசந்தி ஏதோ நம்மள கட்டங்கட்டி கேட்ட மாதிரில இருக்கு என்றார் மகா. அங்கு அனைவருக்கும் மகாவின் ஆதங்கம் புரியத்தான் செய்தது. அத்த, நீ எதையும் ரோசிக்காத, முதல்ல சுபா கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும் என்று அவரை சமாதானம் செய்த வீரன், மாமா உங்களுக்குதே இதெல்லாம் வேணாம், சுபா வீட்டோட இருந்தாலே போதும்னு சொல்றத விட்டு கல்யாணம் சொல்லி ஆரம்பிங்க என்றார். லிங்கு, நீ என்னட சொல்ற? வீரனை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்த லிங்கம், ஐயா மாமா கிட்டலாம் கேட்டீங்களா? எங்கிட்ட மட்டும் திரும்ப திரும்ப கேட்க காரணம் என்னானே? நான் ஹோட்டல் அவனை பாத்துக்கிறேனா இல்ல பின்னாடி உரிமை கேட்டு நிப்பேனா என்றவன் வலிக்குதுன்னு என்று அங்கிருந்து சென்றிருந்தார். வீரன் தன் நெற்றியை தேய்த்து கொண்டான். வீரன் இரவு பிரேமிடம் கூற இதை பற்றி பேசி அவனது விருப்பம் என்னவென்று கேட்டிருந்தான். கேட்க வேண்டியது கடமை, கேட்டுவிட்டான். அதில் லிங்குவிற்கு சடைப்பு உண்டாகும் என்று வீரன் நினைக்கவில்லை. பிரேமுகிட்ட கேட்டுப்பட்ட, அவனுக்கும் சம்மதம், அடுத்து ஆக வேண்டியதை பாருங்க என்று இருக்கையிலிருந்து எழுந்த வீரன், 2 நாளில கருப்பருக்கு படையல், வசந்தி பெரியம்மாவும் வருவாங்க, படையல் முடிச்சிட்டு வீட்டுல பரிசை மாத்திக்கலாம் என அனைவருக்கும் பொதுவாக சொல்லியவன், உங்களுக்கு சரிதான மாமா என சுந்தரேசனிடம் கேட்டிருந்தான். அவரால் மகள் வாழ்வின் முன்பு சரி என தலையாட்டிடத்தான் முடிந்தது. அப்பத்தான், என்னையா, எனக்கு சம்மதந்தே, நீ இப்படி ஒரு முடிவுக்கு சம்மதம் சொல்லிவிட்டியே, ஆளாளுக்கு என்ன நினைப்பாங்கன்னு வசனப்படாத ராசா. எங்க போகுது? இப்போ வசந்தி கேட்டு வாங்கிட்டாலும் பின்னாடி நம்ம கௌதம் சுபா கைக்குத்தானே சேரப்போகுது என்றார். அங்கிருந்து அபி தன் மாமியாரின் கையை பற்றி கொண்டார். அம்புட்டு டெஸ்ல விட்டுப்பட மாட்டோம் தா என்ற மருமகளின் கையில் அழுத்தம் கொடுத்து அரவணைத்துக் கொண்டார் மீனாட்சி. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு ஆத்தா என்ற சுந்தரேசன் அமைதியாக எழுந்து வெளியில் சென்றார். அவரின் பின்னோடு மருதனும் பாண்டியனும் வெளியேறினர். வீரன் தன் தம்பியை தேடி மாடி ஏறி சென்றார் அவனது அறையை நோக்கி. மகா ஏதோ ஒரு ஆதங்கத்தில் பேசிவிட்டார். ஆனால் அவர் பேசியதும் சரிதானே, அபி என்னவும் நினைத்துக் கொள்வாரோ என்று அபியின் அருகில் சென்று அமர்ந்தார். மகா விளக்கம் கொடுக்கும் முன்பே அபி அவரின் கைகளை பிடித்துக் கொண்டு, உங்களை நான் தப்பாவே நினைக்கல மதனி, நீங்க சொல்றது சரித்தே, ஒருத்தியோட ஆசைக்காக மத்தவங்க விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கே என்று வருத்தம் தெரிவித்தார். சுபாவுக்காக கொடுக்கறதுக்காக நான் எதுவும் சொல்லல அபி, இதுக்காக அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா இல்ல கல்யாணத்தை சாக்கா வச்சு சொத்து கேட்கலான்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. ஆனா வசந்தியோட குணம் நமக்கு தெரியுமே, இந்த சுபா புள்ளா அந்த வசந்தி கிட்ட என்னன்னுதான் வாழ்க்கைய ஓட்ட போறாளோ என்று மகா ஆதங்கப்பட்டார். எனக்கும் அந்த கவலைதான் மதனி, என்ன பண்றது, காதல்னு வந்துட்டாலே குடும்ப கண்ணுக்கு தெரியாது போல இருக்கு. இதுல இன்னமும் இவ செய்ய துணிஞ்ச செயலை என்னால ஏத்துக்கவே முடியல மதனி. ஒத்த மனுஷனா நின்று அண்ணா அவளை வளர்த்துச்சு, ஆனா காதல் தான் பெருசு, அந்த வசந்தியோட வார்த்தை பெருசுன்னு இப்படி பண்ணிட்டாலே பாவி மவ. அபியால் தன் மனக்குறையை மகாவிடம் கூறி புலம்ப மட்டுமே முடிந்தது. அச்சோ, ஒழுங்கா இந்த பேச்சை நிறுத்துங்க, இத பத்தியே பேசிட்டு இருந்தா வீண் மன வருத்தம் தான். எடுத்த முடிவு எடுத்தாச்சே, மாமா சொல்லிட்டு போனது போல அடுத்து என்னன்னு தான் நாம பார்க்கணும். இங்கே உட்கார்ந்துருந்தாக்கா எல்லாம் ஆச்சா, படையலுக்கு தேவையானதை பார்ப்போம். படையல் முடிச்சா அன்னைக்கு சாயங்காலமே பரிசு வேற, 2 வேலை இருக்கு, முதல்ல ஆக வேண்டியதை பார்ப்போம் என்று அங்கையை தொடர்ந்து, எனக்கு என்னவோ வசந்தி அத்தை இதோட நிறுத்திக்கிற மாதிரி தெரியல, வேற ஏதோ உள்ளுக்குள்ள மனக்கணக்கு இருக்கு. நாச்சி சொல்லியதும் மற்றவர்களுக்கும் அந்த குழப்பம்தான். அங்கு நடப்பதை பார்த்தபடி மீனால் அமைதியாக இருக்க, நீ என்னடி ஒத்தையில உட்கார்ந்திருக்கிற, நீ என்ன நினைக்கிற, உன் மனசுல என்ன ஓடுது என நாச்சி கேட்டிருந்தாள். நான் நினைக்க என்ன மதனி இருக்கு என்ற மீனால், கௌதம் மாமா இதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டாரு, இது அவரை விலை பேசின மாதிரி இல்லையா, எனக்கே இது உறுத்துது, இதெல்லாம் புடுங்கிக்கிட்டு எப்படி அவர் சுபா அக்காவோட நிம்மதியா வாழ்வாரு என்று சொல்ல, நீ இம்புட்டு யோசிக்கிறியா என அபி கேட்டிருந்தார். கௌதம் மாமா நல்லவர் தான், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அவங்க அம்மா கேட்கும்போது அவர் அவரோட மனசுல இருக்கிறத தெளிவா சொல்லி இருக்கலாம் இல்லையா, இல்ல இது இப்படித்தான் அவர் ஏத்துக்கிட்டாரா, அவரோட அமைதி அவருக்கும் அவங்க அம்மா கேட்டதுல விருப்பம் இருக்கிற மாதிரி இல்லையா இருக்கு. இப்ப சுபாக்கா மனசு என்ன நினைக்கும், இந்த இடத்துல கௌதம் மாமா சுபாக்கா மனசை பார்க்க தவறிட்டாருன்னு தான் எனக்கு தோணுது என்றாள் மீனாள். அவள் சொல்வதும் சரிதானே, இது சுபாவுக்கு எம்பட்டு வலிய கொடுத்திருக்கும். அவன் மறுத்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்பது சுபாவின் காதலுக்கு அல்லவா அடி. இப்பொழுது உண்மை தெரிந்தும் கௌதம் இதை பற்றி தன்னிடம் ஒன்றும் பேசவில்லையே என்கிற சுபாவின் வருத்தம் அவளின் கண்களில் கண்ணீராக பிரதிபலித்தது. கௌதம் இதை பற்றி மட்டுமல்லாது சுபா சென்னையிலிருந்து இங்கு வந்த 2-3 தினங்களாகவே அவளிடம் அவன் ஒன்றும் பேசவில்லை. அதுவே சுபாவிற்கு உறுத்தலாக இருந்தது. கௌதம் என்ன நினைக்கின்றான், அவனின் மனதில் என்ன ஓடுகிறது, அவனது அடுத்த திட்டம் என்னவென்று எதுவும் தெரியாது குழம்பினாள். சுபாவின் வருத்த முகம் கண்டு, நீ சத்த சும்மா இருக்கா என்ற அங்கை சுபாவை மீனாளுக்கு கண் காட்டினாள்.
எல்லாம் சரியா போகும். கல்யாணம் மட்டும்தான் சடவுல ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நீ வாழுற வாழ்க்கையில அந்த வசந்தி மூக்கு மேல விரல வைக்கணும். உன்னை அடிக்கணும்னு அவன் நினைச்சு இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி இருந்தாக்கா அவதான் உங்ககிட்ட அடங்கி போற மாதிரி இருக்கணும். மீனாட்சி சுபாவை தேற்றினார். மகாவும் அபியும் கூட அவளை ஆறுதல் படுத்தி அவளது அறைக்கு அனுப்பி வைத்தனர். என்னத்துக்கு ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கீங்க? நேரம் ஆகுது இல்லையா? போய் உறங்குங்கட்டி. மீனாட்சி அப்பத்தா அனைவரையும் விரட்டி அவரவர் அறைக்கு உறங்குவதற்கு அனுப்பி வைத்தார். அறைக்குள் வந்த சுபாவிற்கு உறக்கம் என்பது கொஞ்சமும் கண்களில் இருக்கவில்லை. அவளுக்கு கௌதம் இதுவரை இதை பற்றி தன்னிடம் பேசாதது அத்தனை மன வருத்தத்தை அளித்திருந்தது. நேரத்தை பார்க்காது கௌதமுக்கு அழைத்து விட்டாள். கௌதம் அழைப்பை ஏற்றும் எதுவும் பேசாது சில நிமிடங்களை மௌனத்தில் நீட்டியவள், உங்க அம்மா பண்றது கொஞ்சமும் சரியில்லை கௌதம். உனக்கு நான் வேணுமா, உங்க அம்மா வேணுமா? நீதான் முடிவு பண்ணணும் என்று சொல்லியிருந்தாள். சுபாவிற்கு எப்போதும் வசந்தியை கௌதமிடமிருந்து பிரிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததில்லை. ஆனால் இப்பொழுது வசந்தியின் குணம் அவரிடமிருந்து விலகி இருந்தால்தான் நல்லது எனும் எண்ணத்தை சுபாவின் மனதில் விதைத்திருந்தது. இதை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கல கௌதம். உன்னோட மௌனத்துக்கு பின்னாடி இருக்க காரணம் தான் என்ன? எங்கிட்டையாவது கொஞ்சம் சொல்லு. சுபா ஆதங்கமாக கேட்டிருந்தாள். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் சுபா. இப்ப நீ சொல்ற பதில்ல தான் எல்லாமே அடங்கியிருக்கு. சொத்துக்காக அவங்க ஆசையை என்னை வச்சு தீர்த்துக்கலான்னு நினைக்கிறவங்க கிட்ட பேசி என்ன ஆக போகுது என்ற எண்ணம். அவங்க மகன் அப்படி நான் இருக்கிற வரைக்கும் தானே அவங்களுக்கு இந்த எண்ணம் இருக்கும். என்னை வச்சு இப்படி ஒரு திட்டம் போட்டதுக்காக அவங்க வருந்தணும். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் என்றவனாக கௌதம் ஒன்றுக்கு பலமுறை யோசித்து முடிவெடுத்ததை சுபாவிடம் கூறினான். சுபாவிடம் பெரும் யோசனை, ஆழ்ந்த மௌனத்தில் அவன், இதான் என் முடிவு சுபா. இல்லையா நான் மட்டும் என் முடிவை செயல்படுத்துக்கிறேன். நீ வந்தா சேர்ந்து போலாம், இல்லையா நான் மட்டும் போய்க்கிறேன். உனக்கு எப்போ என்கிட்ட வரணும்னு தோணுதோ அப்பவா என்று சொல்லியிருந்தார். கோபமாகவோ ஆதங்கமாகவோ கௌதம் பேசவில்லை. கௌதம் முடிவிற்கான பதிலை சொல்லாது இங்க எப்போ வர்றீங்க என்று கேட்டிருந்தாள் சுபா. நான் கேட்டதுக்கு முதல்ல யோசிச்சு பதில் சொல்லு சுபா. நீ சொல்ற பதில் தான் என்னோட முடிவு. நம்மளோட வாழ்க்கை இருக்கு என்றான் கௌதம். நான் அப்பா கிட்ட பேசணும் கௌதம். சுபாவிற்கு கௌதமின் முடிவு எந்த அளவிற்கு ஏற்பது என்ற குழப்பமாக இருந்தது. அதனால் அவள் தனது தந்தையை காரணம் காட்டினாள். அதோடு வசந்தி நல்லான் போல் அல்லவே சுந்தரேசன். அவளுக்காகவே வாழ்ந்தவர். அவள் அவரையும் யோசித்து தானே முடிவெடுக்க வேண்டும். ஒரு வாரத்தில் கட்டுத்தறி வேலைகள் முடித்து தயாராகி இருந்தது. அந்த வாரம் வெள்ளியன்று கருப்பருக்கு படையில் இருப்பதால் முந்தைய தினமான வியாழன் என்று கட்டுத்தறிக்கு பூஜை நடத்தி கால்களை அங்கு அழைத்து வந்தனர். குளமும் வாத்துகளால் நிரம்பி இருந்தது. சின்னதும் பெரியதுமாக பல வகை வாத்துகளை வாங்கி குளத்தில் நிரப்பியிருந்தான் வீரன். வீட்டிற்கு பின் இருக்கும் கட்டுத்தறி கால்நடைகளால் நிரம்பி விழுவதை கண்ட பின்னரே வீடு வீடாக இருப்பதை போல் அகமகிழ்ந்தனர். இப்போதே அப்பு என் மனசே நிறைஞ்சு கிடக்குது. மீனாட்சி பாட்டி சொல்லியதும் மற்றவர்களிடமும் அதே நிறைவு. அன்று மாலை போல் வசந்தி தன் குடும்பத்தாருடன் வந்துவிட்டார். வந்ததும் நேராக பாண்டியனின் வீட்டிற்கு தான் சென்றார். முற்றத்தில் கால் நீட்டி அமர்ந்திருந்த மீனாட்சியின் முன் சென்று நின்று, உங்க எல்லாருக்கும் சம்மதம் தானே? பின்னாடி அதை இதை சொல்லி நான் புடுங்கிட்டேன்னு சொல்லக்கூடாது. இப்போ உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லிடுங்க. எனக்கு எந்த சொத்து வேணாம், இந்த கல்யாணமும் நடக்காது என்று திட்டவட்டமாக கூறினார். என்னடி ஒத்த கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எங்களை ஆட்டி படைக்கலான்னு நினைக்கிறியோ என்ற மீனாட்சி, என் அப்பு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு மறுவார்த்தை எது? இனி இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நீ உன் வாப்பட்டியை திறக்க கூடாது என்று உறுத்து பார்த்தார். பிள்ளைங்க ஆசைப்பட்டு போச்சு, நிறைவேற்றி வைக்கலான்னு பாக்குதோ, அம்புட்டுதேன். ஊடால எது சடவு வச்சுப்படலான்னு கணா காங்காத சொல்லிட்டேன் என்றவர், உன் அதிகாரத்தை உன் வீட்டோட வச்சுக்கிடு. இங்க வந்து நாட்டாமத்தனை பண்ண பார்த்தாக்கா ஆஞ்சு விடுவேன் ஆஞ்சு என்றார். இனியும் வசந்தியிடம் பொறுத்து போவதாக இல்லை என்கிற எண்ணம் மீனாட்சிக்கு வந்து விட்டிருந்தது. இவ்வளவு நாளும் அண்ணன் மகள் என்று மருதன் என்பவருக்காக மட்டுமே வசந்தியை தங்களுக்குள் இணைக்க பார்த்தனர். எப்போது சமயம் கிடைத்ததும் ஆட்டுவிக்கலாம் என்று காத்திருந்த வசந்தியின் எண்ணம் பிடிபட்டதோ உறவும் அவ்வளவுதான் என்று வீட்டின் பெரிய மனிதியாக முடிவெடுத்திருந்தார். அப்பத்தா, மீனாட்சியின் சத்தம் கேட்டு வந்த வீரன் வசந்தியை வரவேற்கவே செய்தான். இருக்கட்டும் என்ற வசந்தி, பெரிய வீட்டை சுத்தம் பண்ணி வெளுத்து வைங்க, பரிசு முடிஞ்சது நாங்க அங்கன இருந்துக்கிறோம். இனி எதுக்கு என் அண்ணன் வீட்டுல நான் தங்கணும் மாட்டிக்கு என்று விட்டு சென்றார். என்ன ஆட்டம் ஆடுறா, ஆட்டுற குறுக்க உடைச்சி அடுப்புல வைக்கணுமாக்கோ. மீனாட்சி முணங்கிட, கல்யாணம் வரையாவது செத்த சும்மா நீராப்பத்தா என்று விட்டு சென்றிருந்தார். லிங்கம் ஹோட்டலிற்கு சென்றிருந்தார். மேலே வந்த வீரன் ஜன்னல் பக்கம் சென்று நிற்க, என்ன மாமா காலையிலிருந்து அங்கிட்டு நின்று கொட்டாவைய பார்த்துக்கிட்டு இருக்க என்ற மீனால் துணிகளை மடித்துக் கொண்டிருந்தார். அப்பப்ப ராவல உறக்கத்துக்கு நடுவுல இருந்து இங்கன நின்னுத சரியா இருக்கான்னு பாப்பேன் தங்கம். இத்தனை நாள் அங்கிட்டு வெறுமையா இருக்கவும் மனசு கனத்து கடந்துச்சு. இன்னைக்குதே லேசா இருக்குது என்ற வீரன் அவளை பின்னிருந்து அணைத்து அவளின் வெற்று தோளில் நாடி பதித்து கன்னத்தில் முத்தம் வைத்தான்.
கீழே என்ன சத்தமாமா என கேட்டாள். அவளை பிரித்து தன்னை பார்க்கும்படி செய்தவன், முத்தம் கொடுத்தாக்கா கிறங்காம அதை கண்டுக்காம கீழே என்னன்னு கேக்குற என்று முறைத்தான். நீ கட்டிப்ப, முத்த வச்சுப்ப, பிறகு நான் தேன் குழம்பி நிக்கணும். படிப்பு முடியட்டும்னு சொன்னல மாமா, அதே நான் நல்ல பிள்ளையா இருக்கேன் என்றால் அவளின் குரல் உணர்வுகளின்றி நிர்மலமாக இருந்தது. நொடியில் அவளின் நிலைமையை உள்வாங்கிக் கொண்டான் வீரன். இருவருக்கும் தனியாக இருக்கும் பொழுதுகள் உணர்வுகளின் ஆர்ப்பரிப்புகள் அதிகம்தான். அதனை வீரனால் கட்டுக்குள் வைத்திருக்கும் திடம் மீனாளிடம் இல்லை. சில நேரம் அவளின் தவிப்புகள் அடங்கி விடுவதற்குள் திணறி போகிறாள். அதனையே வேறு விதமாக அவள் சொல்லிவிட வீரனுக்கு புரிந்தது. சாரி தங்கம், கஷ்டப்படுத்துறேனோ? இல்ல மாமா என்றவள் அவனின் மார்பில் சாய்ந்து கொண்டவளாக, ஒரு விஷயத்த மூடி வைக்கிற வரதான் அது மேல ஆர்வம் இருக்கும். திறந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவ்வளவு தானான்னு தோண ஆரம்பிச்சிடும். ஆனா என்றவள், இதுக்கு மேல சொல்ல தெரியல மாமா என்று விளங்கி கொண்டாள். தங்கம், நான் ஓகேதான் மாமா என்றவள் கீழே சென்று விட்டாள். வீரனுக்கு தன்னவளின் உணர்வுகளை தான் கட்டுப்படுத்துகிறோமோ என்கிற அலைக்கழிப்பு அந்நேரம். கட்டிலில் சோர்ந்தவனாக தொப்பென்று அமர்ந்தான். அந்நேரம் லிங்குவிடமிருந்து அழைப்பு வர வேகமாக கீழே வந்தவன், நான் ஹோட்டலுக்கு போறேன் தங்கம், காத்திருக்காம சாப்பிடு என்று நடந்து கொண்டே சொன்னவாறு வெளியேறி வண்டியை அதீத வேகத்தில் முடுக்கினான். 10 நிமிடத்தில் தங்களின் ஹோட்டலில் இருந்தான். வீரனுக்காக லிங்கம் வாயிலில் காத்திருந்தான். என்னடே, என்ன திடீர்னு என்று கேட்டுக்கொண்டே வீரன் உள்ளே செல்ல ஹோட்டல் முழுக்க சோதனைக்குள் ஆட்பட்டிருந்தது. வாங்க மிஸ்டர் வீரன், ஹோட்டல் பொறுப்பு உங்க பேர்ல தானே இருக்கு. கேட்ட அதிகாரி, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க என்றார். கோஹெட் என்ற வீரன் அலுவலக அறைக்குள் லிங்கத்துடன் நுழைந்தான். 3 மாசத்துக்கு முன்னுக்கு தானே வந்துட்டு போனாங்க, இப்ப அதுக்குள்ள என்ன என்ற வீரன் நெற்றியை தேய்த்து கொண்டவனாக சிந்தனைக்குள் மூழ்கினான். தர கட்டுப்பாட்டு துறையிலிருந்து ஹோட்டலின் பாதுகாப்பு மற்றும் அந்த அமைப்புகளை சோதனை செய்திட அதிகாரிகள் வந்திருந்தனர். எப்போ வந்தாங்க? வந்தது உனக்கு போன் போட்டேன் என்ற லிங்கம், இது யாரோ வேணும்னு செய்த மாதிரி இருக்குன்னே என்றான். வீரனுக்கும் அந்த சந்தேகம்தான். எல்லாம் சரியா இருக்கும்போது என்னத்துக்கு வசனம் என்று வீரன் லிங்கத்திடம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவனின் அலைபேசி அதிர்ந்து ஒலித்தது. பேசிவிட்டு வைத்த வீரன், உணவு பாதுகாப்பு துறையிலிருந்து ஆளுங்க வராங்களாம் என்றான். வந்து ஒண்ணுமில்லன்னு போகட்டும்னே என்ற லிங்கம் இருக்கையில் அமர வீரன் வேகமாக இருக்கையிலிருந்து எழுந்திருந்தான். இது வேற ஏதோ கணக்கு மாதிரி தெரியுது லிங்கு என்ற வீரன் ஹோட்டலின் மொத்த கேமரா கண்ட்ரோல் இருக்கும் பகுதி நோக்கி வேக எட்டுகளுடன் நடந்தான். லிங்கம் என்னவென்று தெரியாது வீரனின் பின்னால் சென்றான். நீ ரிசப்ஷன் லான்லயே இரு லிங்கம், அவங்க வந்ததும் தகவல் கொடு என்று லிங்கத்தை அனுப்பி வைத்தான். சமையலறை பகுதியில் இருக்கும் கண்காணிப்பு கேமராவின் காட்சிகளை ஆராய்ந்தபடி செக்யூரிட்டி தலைமைக்கு அழைத்தவன், கிச்சன் திங்ஸ் மொத்தம் சில நிமிடங்கள்ல சோதனை செஞ்சிருக்கணும், குவிக் என்றவன் அடுத்து அழைத்தது ஹோட்டலின் முதன்மை செஃப்புக்கு. செஃப், செக்யூரிட்டி திலீபன் வருவார், அவரோட ஃபுட் திங்ஸ் டேட் செக் பண்ணுங்க, டைம் இல்லை என்றவன் கேமரா காட்சியை மீண்டும் ஒருமுறை சரிபார்த்து விட்டு வெளியில் வந்தான். தனக்கு தகவல் அளித்த ஆளுக்கு அழைத்து கேட்க அதிகாரிகள் தற்போதுதான் கிளம்பியதாக தெரிவிக்க இங்கு வர குறைந்தது 1/2 மணி நேரமாகும் ஆகும் என்று ஆசுவாசம் அடைந்தான். லிங்கத்திடம் வந்தவன், 2 நாளுக்கு முன்ன யாரையும் புதுசா வேலையில் அமர்த்தினியா என கேட்டான். ஆமாண்ணே என்ற லிங்கம், எல்லாம் செக் பண்ணி தான் அப்பாயிண்ட் பண்ணேன் என்றான். என்று லானின் குறுக்கும் நெடுக்குமாக நடந்திட லிங்கத்திற்கு பதட்டமாக இருந்தது. வீரன் அங்கு நடந்தபடி இருக்க பணியாளர்கள் அவனை என்னவோ ஏதோ ஒன்று பார்க்க, சாரி கைஸ், யூ கேரி ஆன் என்று சொல்லி லிங்கத்தை கூட்டிக் கொண்டு ஹோட்டலுக்கு வெளியில் இருக்கும் தோட்ட பகுதிக்குள் வந்தான். குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் வர வைத்து நம்ம டைவர்ட் பண்ணிட்டு ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல மாட்டி விட பார்த்திருக்கான் என்று வீரன் உள்ளுக்குள் அத்தனை கோபம் கனன்ற போதும் சூழ்நிலை கருதி பொறுமையாக இருந்தான். யாருன்னே? குருமூர்த்தி இல்லனா கோகுல் என்ற வீரனின் கை முஷ்டி இறுகியது. இவனுவ அடங்கவே மாட்டானுவலா? லிங்கம் இடையில் கைக்குற்றியவனாக அலுப்பாக ஏறிட்டான். அவனுவள மொத்தமா சிதைச்சிருக்கணும்னே என்றான். அவனுங்க ஆட்டமெல்லாம் செல்லாதுடே, நம்ம சோழியை மட்டும் பார்ப்போம் என்ற வீரனிடம் ஏன் இந்த பொறுமை என்ற லிங்கத்திற்கு பிடிபடவில்லை. சார் கூப்பிடுறாங்க, பணியால் வந்து அழைக்க வீரனின் அலைபேசி ஒலித்தது. சார், இங்க எக்ஸ்பைரியான க்ரோசரிஸ் 10 பாக்ஸ் இருக்குது சார் என்றான் திலீபன். சரியாக அந்நேரம் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் கார் வந்து முன் நின்றது. ஒன்லி 2 minutes திலீபன், டிஸ்போசிட் என்றவன் அவர்களை வரவேற்கும் விதமாக தலையசைக்க, கிச்சன் போகணும் என்றார் அந்த அதிகாரி. எடுத்ததும் வீரன் லிங்கத்திற்கு கண் காட்டிட மேலாளரை அழைத்த லிங்கம் அவர் வந்ததும் கூட்டிட்டு போங்க என்றார். நீங்க வரமாட்டீங்களோ? அவர் நிச்சயம் உங்களை மாட்டி விடுவேன் என்ற தோரணையிலேயே பேசினார். குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் வந்திருக்கு சார், முடிச்சிட்டு வர என்ற லிங்கம் அவர்களை மேலாளருடன் அனுப்பிவிட்டு தர பகுப்பாய்வு பிரிவினர் இருக்கும் இடம் வந்தான். அவர்கள் எவ்வித தரக்குறைவும் இல்லை என்று அறிக்கை தயார் செய்து கொடுத்திருக்க அதனை படித்து பார்த்து கொண்டிருந்தான் வீரன்.
ஹோட்டல் ரொம்ப நீட் அண்ட் கிளீனா வச்சிருக்கீங்க என்று அதிகாரி சொல்ல, ஹோட்டல் ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட் தான் தேங்க் பண்ணணும் என்றான் வீரன். வீரன் அறிக்கையில் கையெழுத்திட்டு லிங்கத்திடம் கொடுக்க, ஆம்பியன்ஸ் சூப்பர் என்றார் மற்றொரு அதிகாரி தன்னுடைய பார்வையை சுழல விட்டபடி. வீரன் கொடுத்த காகிதத்தில் லிங்கம் கையெழுத்திட, துறை அதிகாரிகள் சீல் வைத்து தரம் மிகுந்ததென கையொப்பமிட்டு தரச்சான்றிதழ் வழங்கி விடைபெற்றனர். கிச்சனில் சரியாக சமையல் பொருட்கள் இருக்கும் இடத்தினை குறிவைத்து ஆராய்ந்திட, அங்கு அவர்கள் எதிர்பார்த்தது கிடைக்காது போக மீண்டும் மீண்டும் பரிசோதித்தனர். என்ன சார், அந்த ஒரு இடத்தை மட்டுமே தேடிட்டு இருக்கீங்க என்று லிங்கம் கேட்க, அங்கதான் நாம எதையாவது பதுக்கி வச்சிருப்போம்னு தகவல் கிடைச்சிருக்கும் டே என்று வேட்டியை மடுத்தி கட்டி மீசையை முறுக்கி விட்டான் வீரன். அதில் அதிகாரி அரண்டு விட்டார். உங்களை அனுப்பின ஆளுகிட்ட போய் சொல்லுங்க, எல்லா நேரமும் நான் பொறுமையா இருக்க மாட்டேன் என்றார். யாரோ ஒருவரின் ஏவலுக்காக பொய்யாக சோதனை நடத்துகிறீர்கள் என உங்கள் மீது புகார் கொடுக்கட்டுமா என்று வீரன் கேட்டதுதான் தாமதம். அதிகாரி தன் உடன் வந்தவர்களை கூட்டிக் கொண்டு நொடியில் வெளியேறியிருந்தார். யான் நீயே 25. வீட்டிற்கு வந்த வீரன் ஹோட்டலில் நடந்ததை அனைவரிடமும் பகிர்ந்து கொண்டான். அவனுங்களை சும்மா விடக்கூடாதுன்னே, நீ அவனுங்களை ஒவ்வொரு தடவையும் சும்மா விடுறதுனாலதான் அவனுங்களுக்கு இந்த அளவுக்கு ஏறி போகுது. லிங்கம் ஆதங்கப்பட்டான். ஆதங்கப்படுறதால அவசரப்பட முடியாது லிங்கு, கொஞ்சம் பொறுமையாத்தான் செய்யணும். குருமூர்த்தி சாதாரண ஆள் இல்லை, நம்ம என்ன வேணாலும் செய்யலாங்கிறதுக்கு மருதன் எடுத்து சொல்ல பாண்டியன் அதனை ஆமோதித்தார். ஒன்று போனா ஒன்று வந்துட்டே இருக்கே என்ற மீனாட்சி, நாளைக்கு கருப்பருக்கு படையல் போடணும் என்றார். வசந்தி தன் குடும்பத்துடன் வந்ததுமே மகா அங்கை மற்றும் நாச்சியை கூட்டிக் கொண்டு தன் வீடு சென்று விட்டார். ஹோட்டலில் நடந்த விவகாரம் அறிந்தே அதனை கேட்பதற்காக மருதன் வந்திருந்தார். அவரை தொடர்ந்து நல்லானும் வந்திருக்க, எங்களுக்கு கொடுக்கிற ஹோட்டல்ல எந்த வம்பும் இல்லாத ஹோட்டலா கொடுங்க, உங்க பிரச்சனையில என்ன இதுலயும் சடவுல மாட்டி விட்டுறாதீங்க என்ற நல்லான் பேச்சு லிங்கத்திற்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. எந்த வம்பளையும் மாட்டிக்காம இருக்கணும்னா அடுத்தவங்க சொத்து மேல ஆசைப்படாம இருக்கணும் என்று நறுக்கு தெரித்தார் போல கூறிவிட்டான். நல்லானுக்கு முகம் கருத்து சிரிக்க, எங்களுக்கு ஒன்றும் கெட்டு போவல, உங்க சொத்தை நீங்களே வச்சுக்கோங்க, எங்க பையனை நாங்களே வச்சுக்கிறோம். எங்களுக்கு இந்த கல்யாணம் நடக்காம போச்சுன்னா எந்த ஒரு விளைவும் இல்லை, நீங்க உங்க பொண்ணு வாழ்க்கையை மட்டும் யோசிச்சு பாருங்க என்று நல்லான் மருதனை முறைத்து விட்டு எழுந்து சென்று விட்டார். பேசுனது நானு, மாமாவும் மறைச்சிட்டு போறாரு பாரு, இங்க எல்லாம் திருந்தவே திருந்தாது. இது கேட்ட லிங்கத்தை வீரன் பார்வையாலேயே அடக்கினான். சும்மா அவங்க அதை பண்றாங்க இதை பண்றாங்க நீ ஆத்திரப்பட்டா கோவப்பட்டா எதுவும் ஆவாது. வீரன் தம்பியை கடிந்து கொண்டான். சரி சரி, பேசுனதெல்லாம் போதும், பேசிக்கிட்டே இருந்தாக்கா பிரச்சனை தான். போய் உறங்குங்க, காலையில வெள்ளன கோயிலுக்கு எந்திரிச்சு போகணும். அனைவரையும் அனுப்பி வைத்த மீனாட்சி எழுந்து பூஜை அறை சென்று மனதில் என்ன நினைத்தாரோ ஆளுயர மீனாட்சி அம்மன் படத்தின் முன்பு நின்று இரு கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தி கும்பிட்டு, என் பிள்ளைகளுக்கு நீதான் தத்துணை என்று வேண்டிக் கொண்டு படுக்க சென்றார். வீரனுக்காக லிங்கம் மாடி வராண்டாவில் காத்திருந்தான். என்னடே, என்னவும் பேசணுமா? அவனை வேலையை மட்டும் தூக்கினா போதுமானே, அவன் அம்புதாமடே. எதிதனே எதுவும் செய்யாம பொறுமையா இருக்கும் போது அவனுக்கு என்னமோ செஞ்சு என்ன ஆக போகுது என்ற வீரன், எம்பட்டு தூரம் போறான்னு பாப்போம் என்றான். குருமூர்த்தி மீனாட்சி ஹோட்டலில் புதிதாக ஒருவனை சேர வைத்து அவன் மூலமாக பயன்படுத்தும் தேதி முடிந்த சமையல் பொருட்களை மீனாட்சியின் சமையலறை ஸ்டோர் ரூமில் வைத்து உணவு பாதுகாப்பை துறையில் மாட்ட வைத்து மீனாட்சி ஹோட்டலுக்கு இருக்கும் நல்ல மதிப்பினை மக்களிடத்தில் நீக்குவதற்கு முயற்சி செய்ய வீரன் அந்த ஆளை கண்காணிப்பு கேமராவின் மூலம் கண்டறிந்து ஹோட்டலின் மதிப்பையும் கைப்பற்றி பொருட்களை மாற்றி வைத்தவனையும் ஹோட்டலில் இருந்து வெளியனுப்பியிருந்தார். இத்தனையும் அமைதியாக பொறுமையாக செல்லும் வீரன் லிங்கத்திற்கு புதிது. தவறென்றால் வீரனின் கைதான் முதலில் பேசும். ஆனால் என்று அவனை ஒரு வார்த்தை கூட கடந்து கொள்ளாது அனுப்பிவிட்டான். அதைத்தான் லிங்கம் இப்போது கேட்டிருந்தான். அவன் தொழிலை முடக்கிட்டோம், அந்த கோவத்துல ஏதோ பண்ண தெரியாம பண்ணிட்டு இருக்கான், நாம பதிலுக்கு எதுவும் செய்யாம விட்டாலே அவன் அமைதியாகி போவான். இது குருமூர்த்தி வேலைதான், எனக்கு கோகுல் என்ன செய்வானதே ரோசனை என்ற வீரன், பார்த்துக்கிடலாண்டே, போய் உறங்கு என்று அனுப்பி வைத்தான். லிங்கம் படுக்கையில் விழ மருதனின் எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. இப்போதே போனாரு, அதுக்குள்ள என்னவா இருக்கும், இந்த வசந்தி பெரியமா ஏதோ சலம்பல கூட்டிடுச்சோ என்றவனாக அழைப்பை ஏற்க, மாமா என்ற அங்கையின் அஸ்கி குரல் அவன் செவி நுழைந்தது. என்ன இந்நேரம் போனு? விரைப்பாகத்தான் கேட்டிருந்தான். போனு எதுக்கு பண்ணுவாங்க, பேசுத்தேன் என்றாள் அவள். ராத்திரியில பேச என்ன இருக்கு, மக்கு மாமா நீயே என்றவள் அவனின் ஏய் என்ற அதட்டலில், இதுக்கெல்லாம் பழகிக்கோ மாமா என்று அசராது சொல்ல அவன் தான் அசந்து போனான். இப்போ என்னடி வேணும் உனக்கு, நீதான் என்று பட்டென்று சொன்னவள், இப்போ இல்ல இன்னும் கொஞ்சம் வருஷம் சென்று என்றாள். ரொம்ப தெளிவத்தே இருக்கவா என்ற லிங்கம், வெளிப்படையாக சொல்லிட்டேங்கிறதுக்காக மத்தவங்கள மாதிரி நாமளும் இருக்கணும்னு அவசியம் இல்ல அங்க
எதை எப்போ செய்யணுமோ அதை அப்போதே செய்யணும் என்றான். ரொம்ப பண்ற மாமா நீயே. இருக்கட்டும், உண்மையாவே உனக்கு 27 வயசு தானா மாமா? அங்கே கேட்டதன் பொருள் விளங்கியவன், அடிங்க வா ஓவரா போகுது, ஒழுங்கா இருக்க பாரு என்றவன் வைத்து விட்டான். அலைபேசியை வைத்ததும் காற்றை குவைத்து ஊதினான். செத்த நேரத்துல உசுப்பேத்த பார்த்தாலே என்றவன், உஷாரா இருந்து கொள்ளிங்க, இல்ல ஆட்டி படைச்சிருவா என்று சொல்லிக்கொண்டு இதழ் விரித்தவனாக கவிழ்ந்து படுத்துக் கொண்டான். அவனுக்கும் காதல் முழித்த பின்னர் தோன்றும் எல்லா ஆசையும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதற்கு அவளின் வயதும் பக்குவமும் இடம் கொடுக்கவில்லையே. நீ கொஞ்சம் முன்ன பிறந்திருக்கலாமடி என்று புலம்பியவனாக உறங்கி போனான். வீரன் அறைக்குள் வரும்போது மீனாள் நல்ல உறக்கத்தில் இருந்தாள். மாலையில் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பின்பு மீனாள் மற்றும் வீரனிடையே சிறு இடைவெளி. இரவு உணவின் போது கூட மீனாள் வீரனின் அருகில் அமரவில்லை. காரணம் வீரனுக்கு புரியத்தான் செய்தது. உறங்கும் மனைவியை சில கணங்கள் ரசித்து பார்த்தவன் அவளுக்கு மறுபக்கம் சென்று படுத்துக் கொண்டான். உறக்கத்திலே அவனின் இருப்பை உணர்ந்த மீனாள் அவனை ஒட்டி படுத்தாள். வீரனுக்கு அவளின் சிறு செயலில் மனம் லேசானதை போல் இருந்தது. மீனாளுக்கும் வீரனிடத்தில் கோபம் என்றெல்லாம் இல்லை. அவளால் அவன் அருகில் இயல்பாக இருக்க முடியவில்லை. அவன் சொல்லும் காரணங்கள் நியாயமானதாக இருந்தாலும் அவளின் காதல் மனதிற்கு அதெல்லாம் ஏற்கவில்லை. காதல் கொண்டு மனம் புரிந்தவளுக்கு காதலாக அவனுடன் வாழ்ந்திடத்தான் விருப்பம். விலகி இருக்க அல்ல. கிட்ட நெருங்கினால்தானே இந்த தவிப்பும் ஆர்ப்பரிப்பும் என நினைத்தவள் எட்டி நிற்க முடிவு செய்து விட்டாள். வீரனும் புரிந்து கொண்டான். இம்சடி நீயே. அவளின் மூக்கு நுனியில் முத்தம் வைத்தவன், எத்தனை நாளுக்குன்னு பாக்குற என்றாள். அடுத்த நொடியே, நீ வீம்பா இருந்துக்குவ, 4-5 வருஷமா இருந்தவத்தேனே, நான் தான் உம்மை பக்கத்து அவசையாகி போவேன் என்று அவளின் நெற்றியில் இதழ் பதித்து விலகியவன் தன் கை வளைவில் வைத்துக் கொண்டு துயில் கொண்டான். வீரனின் மூச்சு ஆழ்ந்த உருக்கத்தில் சீராக வெளியேற அக்கணமே இமைத்திருந்தாள் மீனாள். நீதேன் தவிக்க விடுற மாமா, உன்னைய மாதிரி சட்டுன்னு வெளிவர முடிய மாட்டேங்குது. என்னோட தவிப்பு உனக்கும் குற்ற உணர்வாகி போகுது. இப்போ இருக்க நிலைமையில உன்னாலேயும் இயல்பா எதையும் ஏத்துக்க முடியலன்னு மூளைக்கு புரியுது, மனசுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு இதுதான் சரி. ஒன்னாத்தானே இருக்கும், பார்த்துக்கிட்டே பக்கம் இருக்கிறது நல்லாத்தே இருக்க மாட்டே என்று மனதில் உள்ளவற்றையெல்லாம் வீரன் கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்பது தெரியாமலே பேசினாள். மீனாள் பேசிய மொத்தத்திலும் அவனுடனான வாழ்விற்காக அவள் கொண்டுள்ள ஏக்கமும் தவிப்பும் மட்டுமே பரவி கிடந்தது. கொள்ளை பிரியம் வைத்திருக்கும் அவர்களுக்கு சூழல் சரியானதாக அமையவில்லை. ஒரு பக்கம் கோகுல், குருமூர்த்தி என்று வீரன் கவனமாக காய்கள் நகர்த்தி கொண்டிருக்க, மறுபக்கம் சர்க்கரை ஆலை கட்டும் பணி காத்து கிடைக்கிறது. அந்த வேளை துவங்கிவிட்டால் வீரன் வீட்டில் இருக்கும் நேரமே அரிதாகி போகும். மீனாளுக்கு ஒரு வருட பறிப்பு இருக்கிறது. அவளின் தீவிர படிப்பிற்கு காரணம் அவள் சிறு வயது முதல் கொண்டுள்ள ஆசை. IAS தேர்வில் வெற்றி பெற வேண்டும். அதற்காகத்தான் பள்ளி இறுதியில் மாவட்டத்தில் முதல் மாணவியாக வந்த போதும் இளங்கலை வரலாறு எடுத்து படித்தாள். இப்போது முதுகலை 2ஆம் ஆண்டு வரலாறு. அவளின் கனவு திருமண வாழ்வால் கவனம் சிதறி தடைப்பட்டு விடக்கூடாது. இருவருக்குமான வாழ்வு நீண்டு இருக்கவே இந்த சிறு இடைவெளி அவசியமாகப்பட்டது அவனுக்கு. அவனவளும் அதனை புரிந்து கொண்டாள். லவ் யூ மாமா. மீனாள் மெல்லொலியில் மொழிந்திட வீரன் மனதோடு சொல்லிக் கொண்டான். அந்நேரத்தில் கதவு திறக்கும் சத்தம் கேட்டு பாண்டியன் என்னவென்று வந்து பார்க்க சுந்தரேசன் வெளியில் செல்ல வாயில் கதவை திறந்து கொண்டிருந்தார். என்ன மச்சான் இந்நேரம்? மனசு குடைச்சலா இருக்கு மாப்பிள்ள, உறக்க வரல, சத்த காத்தாட நடந்துட்டு வாரேன். நானும் வரட்டுமா? வேணா மாட்டிக்கு, நம்ம தோப்பு துறவு, இங்க நடக்க என்ன என்று சுந்தரேசன் பாண்டியன் அடுத்து பேசும் முன் இறங்கி நடக்க ஆரம்பித்திருந்தார். அவர் தென்னந்தோப்பு பக்கம் செல்ல பாண்டியனும் சென்று படுத்தார். அங்கே சுந்தரேசனுக்காக கௌதம் காத்திருந்தார். கௌதமை கண்டதும் மாலை சுபா கௌதமின் முடிவாக சொல்லியது நினைவு வந்தது. அதை பற்றி பேசத்தான் கௌதம் இந்நேரம் அழைத்திருக்கிறான் என்பதும் புரிந்தது. வாங்க மாமா, மன்னிச்சுக்கோங்க, இப்போ விட்டா வேற எப்பவும் பேச முடியாது அதே என்ற கௌதமிடம். அதனால என்னப்பா என்றார். அதன் பின்னர் இருவரிடமும் மௌனம். சுந்தரேசனே பேசினார். சுபா சொல்லுச்சுப்பா, எனக்கு சம்மதந்தே. ஆனா அதுக்கு பிறகு உங்க பெத்தவக செயல் என்னவா இருக்கும்னு நினைச்சாக்கா பயந்து வருது என்றார். அச்சப்பட வேண்டாம் மாமா, என்னை அடகு வைக்கிற மாதிரி என் வாழ்க்கையை அவங்க பேராசைக்காக விலை பேசியவங்க என்ன பெத்தவங்களா இருக்க முடியாது. எனக்கு அந்த நினைப்பு போய் 1 வாரம் ஆகுது. அவங்க என்ன வேணா பேசட்டும், கண்டுக்க வேணாமாட்டிக்கு, கருத்துல ஏத்திக்கிட்டாதானே வருத்தம் என கேட்டான். என்னது சொந்தமா இருந்தாலும் என் மவளுக்காக அவங்க வீட்டு சொத்தை கொடுக்கறது என் தன்மானத்தை விட்டு கொடுக்கறா போல இருக்கு. பாண்டிய மாப்பிள்ளையும் வீரனும் நல்ல மனசோட செஞ்சாலும் காலத்துக்கு எனக்கு அது உறுத்துதே. அதுக்காகத்தே உங்க முடிவுக்கு ஒத்து வரேன். நீங்க 2 பேரும் தான் நல்லா இருந்தா போது மாட்டிக்கு என்றார். கௌதம் சுந்தரேசனின் கைகளை இறுக பற்றி அழுத்தம் கொடுக்க அப்படி ஒரு நிம்மதி அவரிடத்தில்.
நாளை அவர்கள் எடுத்திருக்கும் முடிவு மற்றவர்களிடம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறதோ. அதிகாலை 4 மணி அளவில் அனைவரும் எழுந்து கோயில் செல்ல ஆயத்தமாகினர். குளித்து கிளம்பி தயாராகிய வீரன் உறங்கும் மனைவியை எழுப்பினான். தங்கம், தங்க பொண்ணு, அவனின் அழைப்பிற்கு சட்டென்று எழுந்து கொண்டான். நேரமாச்சுது, குளிச்சுட்டு கிளம்பு என்று அவன் சொல்ல அருகில் இருந்த அலைபேசி எடுத்து நேரத்தை பார்த்தவள் மீண்டும் படுத்து கொண்டாள். என்ன படுத்துட்ட? அம்மத்த சொன்னாங்க கெடா வெட்ட போறீங்கன்னு. இப்ப போனது அதானே செய்வீங்க, நான் வரல, பரவு வாரேன் என்றவள் போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டாள். சிறு வயதில் ஒருமுறை ஆடு வெட்டுவதை நேரில் பார்த்து 1 வாரம் காய்ச்சலில் சுருண்டு கிடந்தவளுக்கு இன்னமும் அந்த பயம் இருக்கத்தான் செய்தது. வெட்டுறது பார்க்க மட்டுமே பயம், உங்குறதுல இல்ல என்று வீரன் கேலி செய்ய எனக்கு சிரிப்பு வரல. கிளம்புங்க, சமைக்கிற ஆளை கார இல்லாம செய்ய சொல்லுங்க என்றான். கூட நான் இருக்கேன்ல தங்கம், நீ வா. மீண்டும் அழைத்து பார்த்தான். அவளிடம் பதில் இல்லை. அடுத்து வீரனிடமிருந்து எந்த சத்தமும் இன்றி இருக்க சென்று விற்றான் என நினைத்து போர்வையை விளக்கி எழுந்து அமர்ந்தவள் என்று காற்றினை இழுத்து ஊதிட அவளுக்கு முன் மார்பிற்கு குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு ஒற்றை புருவத்தூக்களுடன் அவளை பார்த்திருந்தார். அவாய்ட் பண்றியா தங்கம்? வீரனின் கேள்வியில் மீனாளின் கண்களில் நீர் நிரம்பிவிட்டது. அவளின் அம்முகம் வருத்திட எதுவும் பேசாது அங்கிருந்து வேகமாக சென்றிருந்தார். சாரி மாமா என்று இல்லாதவனிடம் கூறியவள் எழுந்து சென்று கிளம்பி கீழே வந்தாள். வீட்டு ஆண்கள் அனைவரும் கோயிலுக்கு சென்றிருந்தனர். என்ன மீனா, நகை எதுவும் போடல? புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, கறி கஞ்சி உங்க வர ஊர் சனம் விசாரிக்குமே, 2-3 எடுத்து போட்டுக்கிட்டு வா என்று அபி சுபாவிற்கு பூவை கொடுத்தவாறு விரட்டினார். மீனால் திரும்பி செல்ல 2 கையிலையும் கனமா வளவிய பூட்டியாத்தா என்றார் மீனாட்சி. அறைக்கு வந்தவள் வார்ட்ரோபிற்கு உள்ளிருக்கும் ரகசிய பெட்டியின் கடவுச்சொல் அழுத்திட தவறு என்று வந்தது. எவ்வளவு யோசித்தும் சரியான என் நினைவு வராது போக வீரனுக்கு அழைத்து விட்டாள். அழைப்பை ஏற்றவன் ஒன்றும் பேசாதிருக்க, லாக்கர் பாஸ்வேர்டு தப்புன்னு வருது என்று மெல்லிய குரலில் கூறினாள். நான் மாத்தலையே, நான் தான் தப்பா போடுறேன், நனவில்ல என்றாள். அவன் சொல்லிட அழுத்தியவள் ஓபன் ஆகிருச்சு என்றிட அவ்வளவுதான் என்பது போல் வைத்து விட்டான். மீனாளைக்கு முகம் சுருங்கி போனது. நீ பண்ணது அவங்க திருப்பி பண்ண வருத்தமா இருக்கோ? தன்னைத்தானே கேட்டுக்கொண்டவள் கொஞ்ச நாளுக்கு மீனா என்று திடப்படுத்தி கொண்டு நகைகளை அணிந்து கொண்டு கீழே சென்றாள். வீரனருகில் சாதாரண பேச்சிற்கே காதல் கொண்ட மனம் மூச்சு முட்டிட சீண்டி விலகும் நொடி இருவருக்கும் ஏற்படும் குற்ற உணர்வை தவிர்க்கவே மீனாளின் இந்த விலகல். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த குற்ற உணர்வு பாரமாகி போகும். அந்த பாரம் முகம் பார்த்திடவே சங்கடத்தை கொடுத்திடும். அது தங்களுக்குள் வேண்டாம் என்கிற எண்ணம் மீனாளுக்கு. இருவருக்கும் இடையே அதீத புரிந்துணர்வு இருந்திட அவள் தள்ளி நிறுத்துகிறாள் என்பது தெரிந்தும் மனதில் சட்டென்று மூண்டுவிட்ட கோபத்தில் ஏதும் வார்த்தையை விட்டு விடுவோம் என்பதாலேயே வீரனும் வேகமாக வெளியேறியது. புரிதல் உள்ள அன்பு என்றும் தீர்ந்து போகாது. பெண்கள் கோவிலுக்கு செல்ல மருதன் நல்லான் வீட்டார் அனைவரும் அங்கு வந்திருந்தனர். ஊர் எல்லையில் உள்ள பரந்த மணற்பரப்பின் நடுவில் கம்பீரமாக வெண்வர்ண குதிரையில் கையில் அரிவாளுடன் நின்றிருந்தார் கருப்பர். சுற்றி பல குதிரைகள், சிலை நின்றது. கோவிலுக்கு அரணாக சுற்றிலும் பருத்த மரங்கள். சிலை உயிருடன் நிற்பது போன்ற தோற்றம் பார்க்கவே பயமளிக்க தள்ளி சென்று மரத்தடியில் அமர்ந்து விட்டாள் மீனாள். இன்னும் இருள் பிரியவில்லை. கெடா வெட்ட போவது வாக்கா? அங்கேயின் கோவிலின் முன் சற்று உறக்க அழைக்க வரவில்லை என மீனாள் கையசைத்தாள். தீபாராதனை முடிந்தது. மஞ்சள் நீர் ஊற்றப்பட்டு கருப்பர் முன்னிறுத்தி வைக்கப்பட்ட 3 சேவல்களின் கழுத்தை திருகி போட்ட பூசாரி 5 ஆடுகளையும் இமைக்கும் நொடியில் வெட்டியிருந்தாள். அம்பொட்டுதேன், ரத்தம் பூமியில பட்டாச்சு. கருப்பர் உம குறைய போக்கி நல்லது நடத்துவார் என்று சொல்லிய பூசாரி சமைச்சு முடிச்சிட்டா படையல் போட்டுடலாம் என்றார். நாச்சி, மீனாலையும் கூப்பிட்டுக்க, 2 பானையா உருண்டை பொங்கல் வையுங்க. லிங்கம், சேவலை கழுவி நறுக்கி தருவியன், குழம்பு வச்சு பிடுங்க, அதைத்தேன் படையலுக்கு வைக்கணும் மாட்டிக்கு என்ற மீனாட்சி நாம கறி கஞ்சி வேலையை பார்ப்போம் என்று அங்கு பெரிதாய் விரிக்கப்பட்டிருந்த தார்பாயில் கால் நீட்டி அமர்ந்தார். நாங்க கெடா நெருக்கிற இடத்துல நிக்கிதோம், இல்லனா சரியா செய்ய மாட்டானவ என்று மருதனும் பாண்டியனும் கோவிலுக்கு சற்று தள்ளி மரங்களுக்கு நடுவில் ஆடுகளின் தோலினை உரித்து கொண்டிருந்த ஆட்களின் பக்கம் சென்றனர். வீரன் பொங்கல் வைக்கும் இடத்தில் 2 பானைகள் வைப்பதற்கு ஏதுவாக கற்கள் அடுக்கி வைத்திட, நீங்க வையுங்க மதனி என்று அருகில் இருந்த பாறை மீது அமர்ந்து விட்டாள் மீனாள். ஏன், என்னாச்சு மீனுக்குட்டி? அப்பத்தாவுக்கு தெரிஞ்சா ஏசும். நான் பானையை வைக்கிறேன், தண்ணி கொதிச்சுதான் அரிசியை போடு, மத்தது நான் பாத்திக்கிடேன் என்றாள் நாச்சி. விடியிலேயே தலைக்கு தண்ணி ஊத்துனது ஆவல மதனி, தலை பொடுபொடுன்னு வலிக்கு என்றாள் மீனா. சரி நீ இரு, நான் எரிய விடுறேன் என்று நாச்சி அடுப்பில் குச்சிகளை வைத்து அதன் மீது கற்பூரம் வைத்து ஏற்றி 2 அடுப்புகளையும் எரிய விட்டு நீர் நிரம்பிய பானைகளை தூக்கி அடுப்பின் மீது வைத்தாள்.
வீரன் நின்று மீனாளை பார்த்தானே தவிர்த்து எதுவும் பேசவில்லை, கேட்கவும் இல்லை. சோறாக்குற இடம் போறேனாச்சியா, விறகு பத்தலனா கூப்பிடு என்று சென்றிருந்தான். உனக்கு அண்ணாக்கு எது சடவா மீனு? ஏன் கேக்குறீங்க மதனி? உனக்கு தலைவலின்னு சொல்லி அமைதியா போகுதேன்னு கேட்டேன் என்ற நாச்சி பொங்கல் வைப்பதில் பரபரப்பாகிவிட அந்த பக்கம் வெட்டப்பட்ட ஆடுகள் குழம்பில் கொதித்திட மீனாட்சி காட்டிய பரபரப்பில் உணவு வேலை சரூராக நடைபெற்றது. வீட்டு ஆட்கள் சமையலுக்கு வேண்டியவற்றை தயார் செய்து கொடுக்க லிங்கத்தின் கைமணத்தில் சாப்பாடு சரியான நேரத்திற்கு தயாராகியது. அச்சோ மாமா, வாசம் ஊற தூக்குது என்று அங்கை குழம்பினை கிளறிவிட்டு கொண்டிருந்தவனின் அருகில் நின்று குதித்தபடி சொல்ல, நெருப்புக்கிட்ட ஆடாம தள்ளி நில்லாங்கை என்று அதட்டினான் லிங்கம். கையில ஊத்து மாமா, ருசி பார்ப்போம் என்று அங்கை தன் உள்ளங்கையை அவன் முன் நீட்டி காட்டிட, இத்தான் பெரிய டபராவுல தோதிக்கிற குழம்ப கையில ஊத்துன தாங்குவியா நீயே என கேட்டுக்கொண்டே தன் கையில் ஊற்றியவன் அவளின் வாயருகே காட்டினான். அசத்தல் மாமா, உன்னை மிஞ்ச ஆள் இருக்கா என்று சிலாகித்திட, அடங்குடி, மொத்த குடும்பமும் இங்கனதே பாக்குது என்றாள். பாக்கட்டு மாமா, அப்படியாவது நம்மள புரிஞ்சுக்கட்டும் என்று அங்கை ஒற்றை கண்ணடிக்க லிங்கம் தடுமாறினான். சின்னக்குட்டியே என்று வீரன் அங்கையை அழைத்து தன் தம்பியை காப்பாற்றினான். அபியும் மகாவும் தன்னையே குறுகுறுவென்று பார்ப்பதைக் கண்டு அசடு வழிந்த லிங்கம் மற்றைய பக்கம் திரும்பிக் கொண்டான். அடுத்த ஜோடி ரெடியாவது போல மதனி, அபி சொல்ல மகா புன்னகையோடு தலையசைத்தார். சந்தோஷம்தானே அபி, நம்ம பிள்ளைங்க கண்ணுக்கு முன்னவே சிறப்பா வாழ்ந்தா, அதை விட வேற என்ன வேணுமாட்டிக்கு என்றார் மீனாட்சி. அங்கன ரெடி அப்பத்தா, இங்கன ரெடினா படையல் போட்டுடலாம் என்று நாச்சி வந்து சொல்ல, ஒரு 20 நிமிஷம் நாச்சி என்ற லிங்கம் பொங்க பானைய கருப்ப முன்னாடி வச்சு படையல் போடுத்தா, இங்கன முடிஞ்சிடும் என்றான். நாச்சி பூசாரியிடம் செய்த பொங்கல் மற்றும் சேவல் குழம்பினை எடுத்து கொடுக்க, கொட்டு அடிங்கடே, சத்தம் கேட்டு ஜன வந்து சேரும் என்று சொல்லி ஒலிக்கும் கொட்டு சத்தத்தில் கருப்பர் முன் தலைவாழை இலை போட்டு பொங்கல் வைத்து அதன் மீது கரையோடு குழம்பை ஊற்றி கருப்பருக்கு பிடித்த இன்னும் பிற பொருட்களை வைத்துவிட்டு பூசாரி குடும்பத்தாரை அழைக்க அனைவரும் முன்வந்தனர். ஊர் மக்களும் வந்த வண்ணம் இருந்தனர். அதன் பின்னரே வசந்தி நல்லானுடன் வந்து சேர்ந்தார். அதுவரை அனைத்திலும் பார்வையாளனாக ஓரமாக நின்றிருந்த கௌதம் முன் வந்து நின்றான். என்னடே, வந்ததுல இருந்து ஒரு மாறியாவே இருக்க, கல்யாணத்தை நினைச்சு அச்சப்படுதியாக்கும், கல்யாணம் முடிஞ்சாக்க சரியா போவோம் என்று கௌதமின் தோள் தட்டிய வீரன், மனசுல என்ன வசனம் இருந்தாலோ நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அது நல்லதையே கொடுக்கும்னு நம்பிக்கையோட சாமி கும்பிடலே, உன் நம்பிக்கைதான் உன்னோட பலம், எல்லாத்தையும் சரி செய்துபடும் என்றான். கௌதமிற்கு மறுபக்கம் சுபா நின்றிருந்தாள். இப்பவே என்னடே ஒட்டிட்டு நிக்கிற, இங்கனவா. எதிர்வரிசையில் நின்றிருந்த வசந்தி கௌதமை அழைக்க அவனோ அவரை கண்டு கொள்ளவே இல்லை. கல்யாணம் முடியட்டும், வச்சுக்கிறான் அவளுக்கு. சுபாவை பார்த்து முணுமுணுத்தார் வசந்தி. லிங்கு மீனால் வீரன் என்று நின்றிருக்க லிங்கத்திற்கும் மீனாளுக்கும் இடையில் வந்த அங்கை தள்ளுக்கா என்று இடுத்திட மீனால் வீரனின் தோளோடு தோல் உரச நின்றாள். உரசீகனம் இருவரின் பார்வையும் முட்டிக்கொண்டது. மீனால் விழிகள் நன்கு சிவந்திருந்தது. ஆழ்ந்து பார்த்தானே தவிர எதுவும் கேட்கவில்லை. பூசாரி அடித்த மணி சத்தத்தில் பார்வையை கருப்பரிடம் திருப்பிக் கொண்டார். தீபாராதனை தொடங்கியது. அனைவரும் விழிகள் மூடி இறைவனை வணங்கிட கௌதம் எல்லோரையும் ஒருமுறை பார்த்துவிட்டு சுந்தரேசனை ஏறிட்டான். அவரு சம்மதம் என தலையசைக்க, உனக்கு என்ன கட்டிக்கிட சம்மதம் தானே சுபா என தன்னருகில் நின்றிருந்தவளிடம் அவளுக்கு மட்டும் கேட்குமாறு கேட்டான். சுபா வாய் திறந்து தன் சம்மதத்தை கூறிட தன்னுடைய சட்டை பையில் வைத்திருந்த தாலியை கையில் எடுத்து கௌதம் யாரை பற்றியும் கருத்தில் கொள்ளாது சுபாவின் கழுத்தில் கருப்பர் சாட்சியாக தாலியை கட்டியிருந்தான். சுபாவும் மனமாற ஏற்றுக்கொண்டிருந்தாள். தாலி கட்டிவிட்டு கௌதம் தன் கையினை இறக்க, அட பாவி, இப்படி என் மானத்தை ஊர் முன்னாடி முச்சந்தியில சந்தி சிரிக்க வச்சிட்டியடா என்று கேட்ட வசந்தியின் குரலில் கண்கள் திறந்த அனைவருக்கும் என்னவென்று புரியாத நிலை.